எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம நிலந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் கணநொடி சிதறல். இந்த கதையில வரக்கூடிய பெயர், நிகழ்வு, கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. கணநொடி சிதறல் கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதையாகும். வீட்டுக்குள்ளேயே பரபரப்பா சுத்திட்டு இருக்கக்கூடிய லட்சுமி 6:30 மணிக்காட்ட கிச்சனுக்குள்ள போய் காஃபி வைக்கிறதுக்காக பால் எல்லாத்தையும் ஊத்தி 2 பேத்துக்கான காஃபிக்கான அளவுக்கு டீ தூள், சர்க்கரை எல்லாமே போட்டுட்டு அது கொதிக்கிற நேரத்துல லக்ஷ்மியும் பயங்கரமா கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இந்த மனுஷன் எங்கதான் போய் தொலைஞ்சாரோ எனக்கும் தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் இதே வேலையாச்சு. வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, நானும் எவ்வளோ நேரமா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல கரெக்டா வேலைக்கார பொண்ணு அப்பதான் வராங்க. மா, நான் போயிட்டு வரட்டுமா? ஏய் இந்தாடி, நான் உன்னே ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. ஐயா இன்னும் காணாண்டி, போய் என்னன்னு பாட்டு வாவே அப்படின்னு சொன்னோனிமே அந்த வேலைக்கார பொண்ணு மணியை பார்க்க, மா மணி 6:30 ஆகுது. ஏன் உங்க ஐயா 6:30 மணிக்கு முன்னாடி வீட்டில் இருப்பாரு, உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா, என்னைக்காவது ஒரு நாள் லேட் ஆகல. ஏய் இல்லப்ல செல்வி, போயேன் ஒரு 8 போய் ஐயா பாட்டு வாயேன் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம கிளம்புன செல்வி தன்னோட பைய வச்சுட்டு வெளியில போறா. அவ வர்றதுக்கே மணி 7:15 ஆயிடுது. மா, நான் முச்சூடு தேடி பார்த்துட்டேன், ஐயா எங்கேயுமே இல்லை. ஐயா இனிமேல் என்னால் தேட முடியல, பையன் டியூஷன்ல இருந்து வந்துருவாம்மா. சரிடி போ. செல்விக்கு ஏதோ அவளுடைய பர்சனல் ஒர்க்கு. வீட்டு வேலைக்கு வந்தவ சாயங்காலம் 6:30 மணி ஆனா டக்குன்னு கிளம்பி போயிடுவா. டீ குடிச்சிட்டு போ செல்வி அப்படின்னு சொன்னா கூட இல்லம்மா நான் போகணும், பையன் டியூஷன்ல இருந்து வந்துருவான்ட்டு போயிடுவா. பையன் டியூஷன்ல இருந்து 8 மணிக்கு வந்தாலும் போய் சமையல் பண்ணணும் அப்படிங்கறக்காக அவ வேலையை பார்க்க போயிடுவா. இன்னைக்குதான் ஏதோ லக்ஷ்மியோட பரவரவுக்கு அவ்வளோ அடிமையாயிட்டா. அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் ஓட, டீயை சூடு பண்ண வைக்க, குடிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க ஒரே படபரப்பா இருக்கு. 7:30 மணிக்கு மேல இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு 4-5 வாட்டி கால் பண்ணியிருக்க. இப்ப விடாம கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்பையும் போன் எடுத்த பாடல இல்ல. ஐயோ அப்பா, இந்த ஆள் எங்கதான் போய் தொலைஞ்சாரோ, ஒரே பெருத்து தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வேக வேகமா தன்னோட கான்டாக்ட்ல போய் அதுல பிரபு அப்படின்னு பேர் இருக்கு, அதுக்கு போன் பண்றாங்க. பிரபுவுக்கு ஃபோன் பண்ணி என்ன பிரயோஜனம்? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரபு ஃபோனை எடுத்து என்ன பண்ண போறான்? வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ண ரிங்கு போக ஃபோனை எடுக்கக்கூடிய பிரபுவோட பேச்சில் ஒரே டயர்டு. என்னம்மா சொல்லுமா? கண்ணு எந்திரிச்சிட்டியா? அதான் எழுப்பிட்டியே, சொல்லு. சரி சரி, வேற குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க? தூங்குறாங்கம்மா. என்னன்னு சொல்லுமா? கண்ணு அப்பா வீட்டுக்கு விட்டு வெளியில் போனாருப்பா, இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்ன உடனே பிரபு தான் வீட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் வாட்ச் டைமிங் எடுத்து பார்க்குறான். சாயங்காலம் ஒரு 7:30 மணிக்கு பக்கமா இருக்குது. மா 7:30 தானம்மா ஆகுது, ஏதோ 10 மணி ஆன மாதிரி 12 மணி ஆன மாதிரி. அப்பா வந்துருவாருமா. கண்ணு இல்லை கண்ணு, உனக்கே தெரியுமில்ல அப்பாவுக்கு இடுப்பில் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அப்பா 6 மணிக்கு மேலே வெளியில் போக மாட்டாங்கன்னு. அது மட்டும் இல்லை கண்ணு, சுகர் வேற, அந்த நேரத்துக்கு சாப்பிட்லின்னா அப்பானால முடியவே முடியாது. அதனால தான் அம்மா 6 மணிக்கு டீயை போட்டு சர்க்கரை இல்லாமல் ஒரு பண்ணை கொடுத்துறது அப்பாவுக்கு பிடிக்குன்னு. இன்னும் காணா கண்ணு, எனக்கு பதட்டமாக இருக்குது. அம்மாவும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், அப்பா எடுக்கவே இல்லை, என்னன்னு பாரேன் அப்படின்னு சொல்ல, மா இப்போதாம்மா எந்திரிச்சிருக்கேன், பாருண்ணா. நான் என்ன பக்கத்துலையா இருக்கேன்? கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்து நான் கூட எட்டி பாட்டு போவேன். சென்னையில் இருக்கேண்ணா, சரி ஏறினோம்னா வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல வந்துடலாம், ஃப்ளைட்டை பிடிச்சி கூட வந்துடலாங்க இருக்கு. அமெரிக்காவில் இருக்கேம்மா. ஏம்மா? அங்கே யார்ட்டையாவது சொல்லுமா, இல்லைனா பொறு, நானே அப்பா நம்பருக்கு கால் பண்ணிட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வைக்க அடுத்து கண்ணுன்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஃபோன் கட் ஆயிடுச்சு. இப்போவும் மறுபடியும் லட்சுமிக்கு பயங்கரமான பதட்டம்தான். மணி போயிட்டே இருக்குது. பையனுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கல, பையன் திருப்பி கூப்பிடல. லட்சுமியோட வீட்டுக்காரர் ராமனும் ஃபோனை எடுக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வீட்டுக்கு போறாங்க. அங்க வீடு சாத்தி இருக்குது. பக்கத்துல என்னதான் நிறைய வீடுகள் இருந்தாலும் லக்ஷ்மியும் ராமனும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி கூட ஓரளவுக்கு அட்டாச்மெண்ட். சிவகுமார், ரேணுகா 2 பேரும் அங்க இருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பொண்ணு. அவளை 12th படிக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கூலில் ஹாஸ்டலில் தங்க வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரேணுகாவும் சிவகுமாரும் அங்கே இல்லாததை பார்த்துட்டு 2 பேரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா மறுபடியும் வந்துடுறாங்க.
அவ்வளவுதான். 8:15 வரைக்கும் தான் அந்த அம்மானால பொறுக்க முடிஞ்சுச்சு. அதுக்கு மேல சத்தியமா முடியல. உடனே வேக வேகமா வீட்டு கதவை சாத்திட்டு, செப்பலை போட்டுக்கிட்டு, ஃபோனை எடுத்துக்கிட்டு, ஒரு டார்ச் லைட்டையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. சரிம்மா, சலவ துணி வாங்கிட்டு வர வழியில பால் தயிர் வாங்கிட்டு வர. வேற ஏதாவது வேணுமா? நீங்க தான் நாளைக்கு மஷ்ரூம் கிரேவி வச்சு தர சொன்னீங்களே, வாங்கிட்டு வாங்க. காலையிலேயே மஷ்ரூம் கிரேவி வச்சு சப்பாத்தி போடுறேன். சரி, காய்கறி கடைக்கு போயிட்டு வர அப்படின்னு ஏற்கனவே ராமர் சொல்லியிருக்கவே அவங்க ஒவ்வொரு இடமா போலான்னு முடிவு பண்றாங்க. அப்பதான் கரெக்டா தங்களோட வீட்டுல இருந்து அந்த நடபாதையில இறங்கி வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவங்க போன இடம் துணி சலவை போடுற இடம். ஏங்க, அவர் வந்தாருங்களா? அம்மா, ஐயா வந்தாருங்களே. எத்தனை மணிக்கு வந்திருப்பாருங்க? எத்தனை மணிக்குங்களா? அவரு நேத்தானே வந்தாரு. இல்லையே, இன்னைக்கு வரன்ட்டு வந்தாரு. இல்லைங்களே, இன்னைக்கு வரலைங்களே. அப்படிங்களா? சரிங்க. அம்மா, ஏதாவது பிரச்சனைங்களா? இல்லைங்க, கடைக்கெலாம் வந்துட்டு வரேன்னு சொன்னாரு. சரிங்க, எங்காவது போயிட்டு கடைசியாக இங்கே வரலான்னு முடிவு பண்ணியிருந்திருப்பாரு. நான் பார்த்துக்கிறேங்க. அம்மா, பார்த்துக்குவீங்களா? பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பதட்டமாக போகிறாங்க. சலவை துணி கொடுத்த இடத்துல அவங்க இல்லவே இல்லை. அதுக்கப்புறமா வேக வேகமாக போய் வேற வழி இல்லாமல் எப்போவுமே பால் வாங்குற கடைக்கு போகிறாங்க. ஏங்க, அவர் வந்தாருங்களா? ஐயாங்களா? பால் தயிர் வாங்குறதுக்கு வரலீங்களே. அதான் நானும் யோசிச்சேன். வழக்கமாக 2 நாளைக்கு ஒருக்கா வந்துருவார், இன்னைக்கு காணாமே நாங்கள் யோசிச்சேங்க. அப்படிங்களா? சரி சரிங்க. மூஞ்சில பதட்டத்தை காட்டாம, அம்மா ஏதாவது பிரச்சனைங்களா? ஐயோ இல்லைங்க, அவங்களும் நானுமே கடை வீதிக்கு போனோம். அவங்க தனியாக வந்தாங்க, நான் தனியாக வந்தேன், நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தையிலேயே ஏதோ ஒரு பிழை இருக்கிறது நல்லா காட்டிட்டு மறுபடியும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ கடைசியாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அந்த காய்கறி கடை. அந்த காய்கறி கடைக்கு போய் கேட்டோம்னா, இப்போ 2 பேர்த்திட்ட கேட்டாச்சு, ஏதாவது பிரச்சனை, ஆமாம் தெரிஞ்சாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக உள்ளே போக, அம்மா வாங்கம்மா, ஐயா மதியமா சொன்னாரு மஷ்ரூம் வாங்கி வைக்க சொல்லி, இன்னும் வரலிங்கம்மா ஐயா வந்து வாங்கிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே நெஞ்செல்லாம் வெடிச்சிடுற மாதிரி இருக்குது. ஐயோ, என்னடா இவ்வளோ நேரம் இப்படி சொன்னதை விட இவங்க சொன்னது ரொம்ப அதிர்ச்சியா இருக்குதே, நாம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவங்க அங்கேயே நின்றுட்டு இருக்க. வேற வழி இல்லை, வேற எங்காவது போய் தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு யாரையாவது கூப்பிடலாமா வேணாமான்னு திணறி வேற வழி இல்லாம பையனுக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க. லோக்கல் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வர சொல்லுப்பான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ண, பையன் ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்பதான் லட்சுமிமா தானாவே தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9:15 மணி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா பக்கத்தையும் தேடிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போய் ஏதாவது பண்ணலாம். இன்னாரும் ஆப்போசிட் வீட்டில் சிவகுமார் ரேணுகா 2 பேர் வந்திருப்பாங்க, அவங்க மூலமா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஒருவேளை அவர் வீட்டுக்கு வந்திருந்தாருன்னா ஃபோனை மிஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகளோட வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும் பொழுது அவங்க கால் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. சடனா திரும்பி பார்க்குறாங்க. அச்சச்சோ, கழுத்துல கொடி போட்டிருக்கிறோம், துணியெல்லாம் நல்லா போட்டிருக்கிறோம், கையில மோதிரம் இருக்கு, இன்னும் நிறைய நகையெல்லாம் போட்டிருக்கோம், தோடு வேற 3/4 பவுனுக்கு போட்டிருக்கோம். திருட வந்துட்டானோ என்னமோன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி கூட பார்க்காம வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேகமா நடக்க நடக்க பின்னாடி அந்த ஆளுடைய கால் தடவும் அவங்கள வேகமா தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. என்னவா இருக்கும் ஏதுவா இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்க்கலான்னு திரும்புறதுக்கு முன்னாடியே ஒரு இரும்பு கம்பி நடு மண்டையில வந்து நச்சுன்னு அடிச்சு விழுக, அவ்வளவுதான். வயசானவங்க இல்லையா, ஒரே அடி கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் அப்படியே கிடக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா லக்ஷ்மி அம்மாவோட உயிர் போயிட்டே இருக்குது. ஒரு அடிக்கு மேலே அடிக்கல, ஆனால் லக்ஷ்மி அம்மாவை துன்புறுத்தவும் இல்லை, உயிர் மட்டும் அப்படியே போகுது. கடைசி நிமிஷம் கூட லக்ஷ்மி அம்மா வாயில் வந்தது, ஐயையோ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலையே அப்படிங்கிறது தான். அதே நிமிஷத்தில் கண்ணு மேலே போக மண்டையிலேருந்து ரத்த சொட்ட லக்ஷ்மி அம்மா அந்த இடத்துலையே உயிரை விட்டுறாங்க. அந்த இடத்துல லக்ஷ்மி கண்ணை விரைச்சு பிணமாக கிடக்குறாங்க. கரெக்டாக அந்த டீ கடை பையன் ஒரு 4 டீயை எடுத்துக்கிட்டு அந்த ஜீப் பக்கமாக போகிறான். ஜீப் பக்கமாக போய் டீயை நீட்ட இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் ஒரு டீயை எடுக்க, எஸ்ஐ ராகவ் ஒரு டீயை எடுக்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் 2 பேர் டீயை எடுக்கிறாங்க. டீயை குடிச்சுக்கிட்டே கிரிச்சந்திரன் ராகவை பார்த்து, இன்ஃபர்மேஷன் வரும்போது மணி என்ன? ஒரு 11:30 மணி இருக்கும் சார். நீங்கள் இமீடியட்டாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்களா? ஆமாம் சார், ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் இறந்து கிடந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? அந்த அம்மா இறந்து கிடந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் இடைவெளியில் தான் அந்த ஐயா இறந்து கிடந்தாரு. அந்த ஐயா எப்படி இறந்துருக்கிறாரு? ஐயா இறந்து கிடந்ததுக்கான காரணம், யாரோ மண்டையில் அடிச்சிருக்காங்க, கை கால் எல்லா பக்கத்துலேயும் கொஞ்சம் எட்டி உதச்சிருக்கிற மாதிரி
தழும்புகள்லாம் இருந்துச்சு. தழும்புகள்னா செப்பலோட தழும்புகள் இருந்துச்சு சார். இந்தம்மா மண்டையில மட்டும் ரத்தம் வந்திருந்ததுனால மேபி மண்டையில மட்டும் அடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஜிஹெச் ஃபாரன்சிக்கு சார் காலையில் தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. இந்நேரம் வந்துடுவாங்க சார். டைம் 7 ஆச்சுங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். இன்ஸ்பெக்டர் கிரிசந்திரன் நின்றுட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு 10 ஸ்டெப் தள்ளி லக்ஷ்மிமா படுத்திருக்காங்க. சாரி இறந்து கிடக்குறாங்க. அங்கிருந்து ஒரு 300-400 மீட்டர் தொலைவெளியில ராமரையாவோட டெட் பாடி இருக்கு. ஆமா, லக்ஷ்மிமா இறக்குறதுக்கு முன்னாடியே ராமரையா இறந்துருக்கணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் இறந்துருக்கணும். ஆனா தெளிவா அவங்க 2 பேத்தையும் யாரோ ஒருத்தர் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. கரெக்டா அதே நேரத்துல ஜிஹெச்ல இருந்து ஆம்புலன்ஸ், ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ்னு எல்லாருமே வந்து நிக்க, கிரிச்சந்திரன் இயர்லி மார்னிங் 6 மணி அப்படிங்கிறதுனால அங்க டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் கரெக்டா யாருங்க முதல்ல இந்த டெட் பாடி பார்த்தது அப்படின்னு சத்தம் போட வேகமா சிவகுமார் ரேணுகா வந்து நிக்கிறாங்க. சிவகுமார் கண்கள்லையும் கண்ணீரு, ரேணுகாவோட கண்கள்லையும் கண்ணீரு. நீங்க 2 பேரும் ஆப்போசிட் வீடுங்க. பேரு? என் பேர் சிவகுமார். என் ஒய்ஃப் ரேணுகா. பிரியா பொண்ணு ஒருத்தி இருக்கா, 12th ஸ்டாண்டர்ட்னு சொல்லி அந்த பிரபல ஸ்கூலோட பேர் சொல்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே இருக்கக்கூடிய பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்க. ஒய்ஃபு வீட்டில் தான் இருக்காங்க சார். சும்மா இந்த யூடியூப்பில் வீடியோ போட, அப்புறம் இந்த குக்கிங் சேனல் வச்சுக்கிட்டு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க சார். வீட்லேயே மசாலாலாம் அரைச்சி கொடுப்பாங்க. பாட்டி கூட அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ 2 பேர் இறந்து போனது தெரிஞ்சிச்சு? சார் அது வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் சார். எதுனாலும் அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம் சார். அது மட்டும் இல்லை, டெய்லி தவறாமல் பாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்து உட்காந்து தாத்தாவோட பேசிட்டு தான் போவாங்க. நேற்று நானும் இவளும் கொஞ்சம் வெளியில் போகணுன்னு முடிவு பண்ணியிருந்தோம். நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் வந்திருப்பாளாட்டு இருக்குது. பாட்டி வீட்டில் போய் எட்டி பார்த்துருக்கா. பாட்டி வீடு சாத்தி இருந்திருக்குது. திரும்ப வந்துட்டு பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்கா. பட் பாட்டியோட ஃபோன் எடுக்கவே இல்லை. மறுபடியும் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்கா. தாத்தாவோட ஃபோனும் எடுக்கவே இல்லை. கரெக்டாக நான் 1 ஹவர் கழிச்சு வந்த உடனே பாட்டி தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா. அவங்க பசங்க எல்லாருமே வெளியூரில் இருக்காங்க சார். பசங்க எல்லாரும்னா சாரி சார், ஒரே ஒரு பையன்தான் பேர குழந்தைகளோட அமெரிக்காவில் இருக்காரு. அவரும் அப்படி ஒன்று 2 பேர்த்தையும் கண்டுக்கிறது இல்லை சார். அதனால நாங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமாவும் இருந்தோம். எங்களுக்கு வாங்க போனால் அவங்களுக்கும் வாங்கிட்டு வருவோம். அவங்களும் எங்காவது போகிறதா இருந்தால் எங்களை தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதனால தான் சார் நான் வந்ததுக்கப்புறமா பாட்டி வீட்டில் போய் கதவை தட்டி பார்த்தோம். வெளியில் லாக் பண்ணியிருக்கிறது அப்போ தான் தெரிஞ்சிச்சு. உடனே நாங்கள் பாட்டி தாத்தாவுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணணும். ஆல்ரெடி ஃபோன் பண்ணது எங்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபோட ஃபோனை காட்ட, ஆமாம் நைட்டு ஒரு 8:30-9 மணிக்கு மேலே ரேணுகா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்புறம் நான் மறுபடியும் பண்ணி பார்த்தேன் சார்னு சிவகுமாரோட ஃபோனை கொடுக்க, சிவகுமாரோட ஃபோன்லேயுமே ரிங் போயிட்டு இருந்திருக்குன்னு எல்லாமே காமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் தான் சார் தேட ஆரம்பித்தோம். அப்போ தான் கடையில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, பாட்டி தாத்தாவை தேடி வந்ததில்ல, இது என்ன ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக தேடி பார்க்க வீட்டுக்கு பின்னாடி பாட்டி கிடந்தாங்க சார். அதிர்ந்து போய் ஒரு மாதிரி பயமாகி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு சார். அப்படி இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தாத்தாவை தேட ஆரம்பித்தோம் சார். இந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தாத்தாவை தேட ஆரம்பித்தப்போ தான் அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தாத்தா பிணமாக கிடந்தாரு சார். எங்களால் அதை தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு சிவகுமார் ரேணுகாவும் மாற்றி அழுகுறாங்க. ஆனால் இந்த கண்ணீர் உண்மையான கண்ணீர் தான் அப்படின்னு கிரிக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. எத்தனையோ கேஸை பார்த்தவருக்கு இந்த கேஸ் அப்படி ஒன்றும் விசித்திரமாக தெரியவே இல்லை. இருந்தாலும் தாத்தா பாட்டியை கொள்கிற அளவுக்கு மேபி வீடு நகை ஏதாவது காணாமல் போயிருந்தா கூட சொல்லலாம். அது எதுவும் காணாமல் போன மாதிரி தெரில அப்படிங்க. டீயை குடிச்சிட்டு டம்ளரை கீழே வச்சுட்டு திரும்பி ராகவை பார்த்து, ராகவ் சார், பாட்டி தாத்தாவோட வீட்டை ஃபுல்லாக சோதனை பண்ணுங்க. நகை பணம் ஏதாவது பத்திரம் ஏதாவது பொருள் காணாமல் போயிருக்கா அப்படின்னு கேளுங்க. அண்டு அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி இமிடியேட்டாக வர சொல்லுங்க. இந்த கேஸ் நடக்கிறதுனால அவங்க இங்கே தான் இருந்தாகணும். ஓகே சார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, ஃபாரன்சிக்லேருந்து வந்தவங்க எல்லா விதமான சர்ச்சையும் ஆரம்பிக்கிறாங்க. சிவகுமார் ரேணுகா பார்த்து, நீங்கள் 2 பேரும் சார் நாங்கள் எக்காந்து கொண்டு எங்கேயும் போக மாட்டோம் சார். பாட்டி தாத்தாவை கொன்னது யாருன்னு தெரியாமல் நாங்கள் இந்த இதுலேருந்து விலக மாட்டோம். அவங்க பசங்களுக்கு இருக்கிறத விட எங்களுக்கு அதில் அக்கறை இருக்குது சார்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேர் அழுக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர்த்தையும் பார்த்துட்டு மெல்ல அங்கிருந்து சிவகுமார் சொன்ன விஷயங்களை எல்லாம் நோட் பண்ண சொல்லிட்டு அவர் அந்த பக்கமாக வராரு. 1 மணி நேரத்துக்கு பக்கமாக ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸும் ஜிஹெச்லேருந்து வந்தவங்களும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரிப்போர்ட் சொல்கிறதுக்காக ஃபாரன்சிக் ஆஃபீஸர் முரளி பக்கத்தில் வந்து, கிரி சொல்லுங்கள், அதாவது பாட்டியோட மண்டியில் ஒரு இரும்பு ராடை வச்சு அடிச்சிருக்காங்க. ஒரே அடி,
ப்ரெஷர் ஷூட் ஆகி பாட்டி ஸ்பாட் அவுட்டு. ஒரு 2 நிமிஷம் கூட அவங்களுக்கு உயிர் நிற்கல. ஆல்ரெடி உடம்புல ப்ரெஷர் இருந்ததுனால அடித்த அடியில் இமிடியட்டாக இறந்துருக்காங்க. அண்டு தாத்தாவோட டெட் பாடியை அங்கே தான் வச்சுருக்கோம். சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் பார்க்கும் பொழுது அந்த கேஸ் மட்டும் கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. விசித்திரமாவா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், பாட்டி யாரும் வற்புறுத்தியோ இல்லை பாட்டி ஓடியோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. இம்மிடியட்டாக ஒரு அட்டாக். அது பக்கா பிளான்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் தாத்தா அப்படி கிடையாது. அவரை யாரோ அடிச்சிருக்காங்க. காலில் எலும்பு, கையை முறுக்கியிருக்காங்க. அவரோட கழுத்தில் ஒரு அடி இருக்குது. அண்ட் அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய செப்பல் ரேகையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது யாரோ ஒருத்திங்க செப்பலை வச்சு அவங்கள நல்லா எட்டி எட்டி உதச்சிருக்கிறாங்க. அப்புறம் அவர் ஓடி இருக்கிறாரு, அதுக்கான தடயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அவருடைய முடியை பிடிச்சி இழுத்து அவர் கீழே விழுகிற சமயத்தில் அவருடைய மண்டையில் 2 இடத்துல அடிபட்டிருக்கு. அப்போ முதல்ல வச்ச குறி தப்பியிருக்கு, அடுத்து வச்ச குறி தான் அடிச்சிருக்காங்க. ஸோ தாத்தாவோடது ஒரு ஆத்திரத்தில் அவரை கொன்னே ஆகணும் அப்படிங்கிற பிளானில் பண்ணது. பட்டு பாட்டியை நிச்சயமாக இவர் கொன்னதுனால பாட்டியை விட்டு வச்சோம்னா அது ஏதாவது பிரச்சனையாக போயிருன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடி என்ன மோட்டோ இருக்குன்னு தெரில. அண்டு தாத்தா இறந்து போனது நேற்று ஈவினிங் ஒரு 6-6:30 மாதிரி இருக்கும். பாட்டி இறந்து போனது நேற்று நைட்டு ஒரு 9:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 பேர்த்தோடைய மரணத்துக்கு இடையில ஒரு 3 மணி நேரம் தான் கேப் இருக்குது. 2 பேரும் துடிச்சு தான் இறந்துருக்காங்க. அப்படின்னு சொல்லும் பொழுதே இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு பல சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது. தாத்தாவையும் பாட்டியும் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறது யார்? முதல்ல தாத்தாவை கொண்டிருக்கிறாங்க, அடுத்து தாத்தாவை கொன்னதுனால பாட்டியும் விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஸோ பல விஷயங்களில் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது கொள்ளை அடிக்கிறதுக்கா, இல்லை ஆப்போசிட்டில் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களா? பையன் ஃபாரினில் இருக்கிறான், அவன் ஏதாவது பிளான் பண்ணி, இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் யாரும் அன்எக்ஸ்பெக்டடாக நினைக்கிற மாதிரி வேற ஒரு 3வது மனுஷன் இந்த இதில் தலையிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷனில் உள்ளே இறங்கினாதான் தெரியும். பட் குற்றவாளிகள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு குற்றத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறக்காகவோ, இல்லை இனி ஏதாவது ஒரு குற்றம் பண்ண போகிறோம் அதுக்கு தடையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறக்காகவும் தான் இவங்களை கொண்டிருக்கணும். ஆனால் குற்றவாளி ஏன் கொன்னாங்க? எதுக்கு தான் கொல்லணும்? இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் உட்காந்துட்டு இருக்கா, ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கிற 2 பேர் கிரிச்சந்திரனே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அவர் ஒரு ஃபைலை நல்லா பார்த்துட்டு, உங்க அம்மா அப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான், இன்னொருக்கா நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லட்டுமா சார்? இங்க பாருங்க சார் அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கக்கூடிய ராமன் லக்ஷ்மி அவங்களுடைய மகன் பிரபுவோட வாயில அப்படியே அமெரிக்க வடை நல்லாவே அடிக்குது. பக்கத்துல சுடிதார் போட்டுக்கிட்டு ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்க அவங்கள பார்த்த தன்னோட பேச்சை தொடர்றாரு. சார், ராமரோட பையன் நான் தான், என்னோட பேர் பிரபு, இது என்னுடைய மனைவி. நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் எங்களுக்கு புரியுது, ஆனால் எங்கள் அம்மா அப்பாவை யார் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. சரி, அந்த அன்னைக்கு உங்கள் அம்மா உங்களுக்கு நிறைய வாட்டி கால் பண்ணியிருக்காங்க, ஏன் நீங்கள் ஃபோனை ப்ராப்பராக எடுக்கல? சார், அது பிரபு உடனே பக்கத்தில் இருக்கிற மனைவியை பார்த்துட்டு, சார் அது ரொம்ப மார்னிங்காக இருந்துச்சு. இல்லையே, ரொம்ப மார்னிங் அப்படின்னு கிடையாது, பட் ஃபர்ஸ்ட் கால் அட்டன் பண்ணி பேசியிருக்கீங்களே, அப்போ உங்கள் அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? எதுவுமே பேசாம பக்கத்தில் இருக்கக்கூடிய மறுபடியும் மனைவியை பார்க்க என்ன எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா என்ன? அம்மா அப்பா பார்க்காத போதே தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. உடனே பக்கத்தில் இருக்கிற பிரபுவோட மனைவியை பார்த்த இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், மேம் உங்க ஹஸ்பண்ட் இப்போ எல்லா உண்மையும் சொல்லினா இவர் மேலதான் சந்தேகம்னு சொல்லி உள்ள போட்டுருவேன், பரவாயில்லையா? ஐயோ சார், இவருக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது சார். எனக்கும் எங்க மாமனார் மாமியாருக்கும் சுத்தமா ஆகாது. மேரேஜ் ஆன டேல இருந்து எங்களுக்கு பிரச்சனை. அதனாலதான் இவர் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் வேலையை அமெரிக்காவுக்கு மாத்தினாரு. பெங்களூர்ல தான் நாங்க ஒட்டுக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அன்பார்ச்சுனேட்டா இவங்க அம்மா வர போக எல்லாமே பண்ணேன். என் ஃபர்ஸ்ட் பொண்ணு பிறந்த உடனே எங்க மாமியார் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்பவே நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. ரிலேட்டிவ்ஸ்க்கு வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு எங்களுக்கு ஒரே பிரச்சனை. லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜா? கிரிச்சந்திரன் அப்படி கேட்ட உடனே லவ் மேரேஜ் தான் சார். அப்புறம் அதனால இவரு அமெரிக்காவுக்கு அப்ளை பண்ணாரு. அப்புறம் பையன் பிறக்கிற சமயத்துல நாங்க அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க அங்கேயே தான் இருந்தோம், திரும்பி இங்க வரவே இல்லை. அப்படிதானே? அது வேலை பிஸினால. ஓகே, உங்களோட அம்மா அப்பா எங்க இருக்காங்க? எனக்கு அப்பா கிடையாது சார், அம்மா மட்டும்தான். கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது சார், நான் ஒரே பொண்ணு. அம்மா எங்க இருக்காங்க? அவங்க எங்க கூட அமெரிக்காவில் இருக்காங்க சார். ஓ சூப்பர்.
மாமனார் மாமியார் இங்க இருக்காங்க, அம்மா அங்க இருக்காங்க. சரிதான். பிரபு, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அம்மா அப்பாவோட ஃபோன் காலை நீங்க ஏன் தடுத்தீங்க, போனீங்க, வந்தீங்க, இதெல்லாம் கேட்கறக்கு எனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. எனக்கு இந்த கேஸ்க்கான டீட்டெயில் மட்டும்தான் வேணும். ஸோ எனக்கு இந்த கேஸ்க்கான டீட்டெயில்ல உங்க அம்மா ஈவினிங் ஒரு 6:30 7 o'clock உங்களுக்கு நிறைய வாட்டி கால் பண்ணியிருக்காங்க. ஈவன் 8:30 வரைக்கும் கால் போயிட்டே இருந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கால் மட்டும் நீங்க அட்டன் பண்ணி பேசியிருந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 நிமிஷத்துக்கு பக்கமா கால் ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன பேசுனாங்க, என்ன சொன்னாங்க, அதுக்கான டீட்டெயில் மட்டும் சொல்ல முடியுமா? சார், எங்கள் அம்மா கால் பண்ணி அப்பா வரலன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பாவுக்கு இடுப்பில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமா அப்பா 6 o'clock மேலே வெளியில் எங்கேயுமே போக மாட்டார். ரீசன் என்னன்னா, அந்த ஆப்ரேஷனுக்கு பண்ணப்போ கொடுத்த டேப்லெட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 3 hours கழிச்சு போடணும். மதியம் ஷார்ப்பாக 1 மணிக்கு சாப்பிட்ருவாரு. 3 மணிக்கு போட்டாருன்னா அதனுடைய பவர் கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 மணி நேரம் அப்படியே இருக்கும். எப்போ வேணாலும் அவருக்கு கிருகிருப்பு வரலாம். அதனால மோஸ்ட்லி அவர் வெளியில் போனார்னா 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாரு, இல்லைன்னா போகவே மாட்டார் 4 o'clock மேலே. அன்னைக்கு அதே மாதிரி கிளம்பியிருக்கிறாரு ஒரு 4 o'clock கட்ட. பட் திரும்பி அவர் வரவே இல்லை. எங்கே போனாரு, எதுக்காக போனாருன்னா அம்மா கிட்ட சுத்தமாக எந்தவித இன்ஃபர்மேஷனும் கொடுக்கவே இல்லை. அதனால தான் அம்மா என்னை ஃபோன் பண்ணி பார்க்க சொன்னாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? சார், அது ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை சார், நான் ஃபோன் பண்ணி பார்க்கல. ஒருவேளை நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தா உங்கள் அப்பா அந்த டைமுக்கு எடுத்துருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? சார், மேபி. பட் நான் ஃபோன் பண்ணுற டைமில் அப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவர் இறந்ததா இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோன் பண்ண டைமில் அவர் இறந்துட்டதுனால உங்கள் மேலே இதுக்கு எந்த பிரச்சனையும் நினைக்கிறீங்க. சரி, ஓகே, என்ன நினச்சாலும் அந்த டாப்பிக்கில் நான் வந்துடுறேன். ஸோ உங்கள் அம்மா சொன்ன விஷயம் என்னன்னா, அப்பா வெளில போனார், உள்ளே வரல, அப்படி தானே? ஆமாம் சார். பட்டு எங்கள் வீட்டில் செல்வின்னு ஒரு பொண்ணு வேலை செய்கிறாங்க. ஓகே, அந்த பொண்ணு காலையில் அல்லது 11 o'clock வந்துட்டு ஈவினிங் 6-6:30 வரைக்கும் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புவாங்க. அந்த பொண்ணு எப்போவுமே 6:15 6:30 கிளம்பிடும். பட் நேற்று எங்கள் அம்மா கேட்கும்போது 7:15 வரைக்கும் அப்பாவை ஃபுல்லாக தேடிட்டு வந்து தான் அந்த இடத்துல வந்திருக்காங்க. இது உங்கள் அம்மா சொன்னாங்களா? எஸ் சார், அம்மா செல்வி அனுப்புறதா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் செல்விக்கு இந்தியா வந்தோடனே ஃபோன் பண்ணி கேட்டோம். செல்வி சொன்னாங்க. உங்கள் மேட் இப்போ வரைக்கும் எங்களை மீட் பண்ணவே இல்லையே? சார், அது அவங்க பயந்துக்கிட்டு டக்குன்னு திரும்பி கான்ஸ்டபிளை பார்க்க, சார் இதோ சார் இப்போவே ஃபோன் பண்ணுறேன், பிரபு உங்கள் மெய்டோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறாங்க. கரெக்டாக அதே நிமிஷத்தில் ராகவ் பக்கத்தில் ஒரு சல்யூட் அடிக்க அவரை பார்த்த கிரிச்சந்திரன், சொல்லுங்க ராகவ் சார், அந்த வீட்டை பார்க்குறேன்னு சொன்னீங்க. ஆமாம்ல, நீங்களும் 2 days கூப்பிட்டே இருக்கீங்க, என்னால் வரவே முடியல. சார், உங்கள் அம்மா அப்பாவோட கொலை நடந்து இதோட 2 நாள் ஆச்சு. சார், நாங்கள் அமெரிக்காவிலேருந்து வரக்கு இல்லை சார், நீங்கள் பேச்சு வழக்கில் நேற்று நடந்துன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ கிளாரிஃபை பண்ணணுங்கிறக்கா நான் சொன்னேன். உங்கள் அம்மா அப்பா இறந்து போய் இதோட 2 நாள் ஆச்சு. உங்கள் வீட்டில் என்ன காரணத்தினால உங்கள் அம்மா அப்பாவை கொண்டிருப்பாங்கன்னு நாங்கள் எல்லா பக்கத்துலேயும் சோதனை போட்டுட்ருக்கோம். அது பிரகாரம் வீட்டை செக் பண்ணி பார்த்ததில் முக்கியமான 2-3 டாக்குமெண்ட்ஸ், ஜுவல்ஸ், அப்புறம் கொஞ்சம் பொருட்கள்லாம் காணாமல் போயிருக்கு. அதை எங்கள் கான்ஸ்டபிள்ஸும் எஸ்ஐயும் சேர்ந்து தான் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. நான் இன்றைக்கி தான் 2 days கழிச்சு உங்கள் வீட்டை பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க பிரபுவும் அவருடைய மனைவியும் மாற்றி மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏன், என்னாச்சு, வரமாட்டிங்களா அந்த வீட்டுக்கு? சார், அப்படி இல்லை சார், நீங்கள் செத்தா கூட இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு அம்மா அப்பாவை கோவத்தில் சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ அம்மா அப்பா நிஜமாலுமே இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது லைட்டாக சிரிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். சிரிச்சுட்டு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போய் திரும்பி பார்க்க, சார் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லும்போது கூட உங்கள் கண்ணில் கண்ணீர் தண்ணி வரலையே, அதான் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நடக்க பின்னாடி இவங்க நடந்து போகிறாங்க. ராமரோட வீட்டுக்கு முன்னாடி 2 கான்ஸ்டபிள் நிற்க, சுற்றி இது ரிஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டிருக்க, அங்கே போலீஸ் பாதுகாப்புக்கு எல்லாமே வச்சுருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே 2-3 பேர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. பொதுமக்கள் என்னமோ அந்த வீட்டை ரொம்ப ஒரு மியூசியம் கணக்கில் ஏதோ எக்ஸிபிஷன் பார்க்குற மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. 2-3 பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க, எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய சேனல்ஸு, யூடியூப் வச்சுருக்கக்கூடியவங்க, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் போடலாங்கிறதுக்காக நிறைய பேர் திரும்ப திரும்ப அந்த வீட்டை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லா சூழ்நிலையிலுமே ரேணுகாவும் சிவகுமார் அங்கதான் நின்றுட்டு இருக்காங்க. ஜீப் நிக்க, பின்னாடியே ஒரு காரு நிக்க, கார்ல இருந்து பிரபு அவங்களோட ஒய்ஃபு இறங்க, சிவகுமாருக்கும் ரேணுகாவோட மூஞ்சிலையுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி மாறுது. கொஞ்சம் கோபம் கலந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மாறுது. அதை கவனிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். ஸோ பிரபு அவங்களோட ஒய்ஃப் இறங்கும் பொழுது சிவகுமாருக்கும் ரேணுகாவுக்கும் மூஞ்சி மாறுது அப்படின்னா ஏதோ ஒரு சம்பவம் இவங்களுக்குள்ள நடந்திருக்கணும்.
இங்கே வந்தது கிடையாது, நேரில் பார்த்தது கிடையாது. இருந்தாலும் இப்படி ஒன்று நடக்குதுன்னா அப்போ பெரிய பிரச்சனை ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. உள்ளுக்குள்ளே வரலான்னு போகலான் இருந்த பிரபுவை பார்த்து, நீங்கள் இங்கேயே இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே நிற்க வைக்க, பிரபுவோட ஒய்ஃபு, சார் நாங்களும் வந்து பார்க்கக்கூடாது சார், மேடம் சுற்றி ரெட் கலர் ரிப்பன் கட்டியிருக்கோம்ல, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, யாரும் உள்ளே வர முடியாது. சார் அப்போ டாக்குமெண்ட்லாம் எங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னீங்க, அவங்க வச்சுருந்த நகை அந்த பேப்பர் பத்திரம்லாம் எங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னீங்க, அது என்ன மிஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சாதானே சார் அப்படின்னு சொன்ன உடனே கிரிச்சந்திரன் திரும்பி ஒரு முறைக்க, பிரபு கொஞ்சம் அமைதியா இருமா பார்த்துக்கலாம். என்ன கொஞ்சம் அமைதியா இருக்கிறது, ஏதாவது காணாமல் போனால் என்ன பண்ணுறது, ஒரே பையன் நினச்சிட்டு உங்கள் அம்மா எல்லாத்தையும் உங்கள் பையில எழுதி வைப்பாங்கன்னு கனவு கண்டுட்டு இருந்தீங்க, இப்போ சத்திரத்துக்கு எழுதி வச்சிருக்க போகிறாங்க, இல்லை அங்கே நிற்கிது பாருங்க ரெண்டு, உங்கள் அம்மா அப்பா வயசு வச்சுக்கிட்டு அதுகளுக்கு எழுதி வைக்க போகிறாங்க அப்படின்னு கண்ட மேனிக்கு இங்கிலீஷும் தமிழும் கலந்து திட்ட, லைட்டாக ஏதோ எல்லாருடைய காதலையும் விழுக வேற வழி இல்லாமல் பிரபு அமைதியாயிடுறாரு. ஸோ டோட்டலாக இப்போ பிரபுவுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்கிறக்காக தான் அமெரிக்கா வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு அங்கே நிற்கிறவங்களுக்கு, காது கேட்குறவங்களுக்கும், இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கும் நல்லாவே புரியுது. வெளியில் நிற்க கிரிச்சந்திரன் மட்டும் உள்ளே போகிறாரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உள்ளே போன உடனே ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூம், மெல்ல நடந்து அந்த ரூம்குள்ளே போகிறாரு. அது அப்படி ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை. புக்ஸ், ஒரு சில டாக்குமெண்ட்ஸ், ஒரு 2-3 பீரோ, அதுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள், அதில் ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்துக்கு பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன பொம்மை, கீழே ஒரு லெட்டரு அப்படின்னு கிடக்குது. அதை எடுத்து பார்க்க, சார் அது நத்திங் சார், மேலே இருந்த பேப்பர் தான் பறந்து வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரூமை ஒட்டியே இன்னொரு சின்ன ரூம், அந்த சின்ன ரூமுக்குள்ளே வேறு ஏதோ ஸ்டோர்ஸ் மாதிரி நிறைய சின்ன சின்ன பொருட்கள் வச்சுருக்காங்க. அதை ஒட்டி ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், அந்த மாஸ்டர் பெட்ரூமில் பெட்டு, ஒரே ஒரு கபோர்டு, அட்டாச்சு பாத்ரூமு எல்லாமே இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே அப்படியே எம்டி. அப்படியே கொஞ்சமாக நகர்ந்து வந்தாங்கன்னா அது ஃபுல்லாகவே ஹால் இருந்து மெயின் என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு என்ட்ரான ரூமுக்கு அப்படியே டைரெக்டாக இருக்கக்கூடியது கிச்சனும் எந்த வித்தியாசம் இல்லாமல் அப்படியே நீட்டாக இருக்குது. அதே மாதிரி கிச்சனுக்கு பின்னாடியே டைனிங் ஹால், அங்கேருந்து ஹாலில் டிவி நல்லா பார்த்துக்கலாம். இப்படி சூப்பராக பார்த்து கட்டின வீடு, உள்ளுக்குள்ளேயே படி ஒன்று போயிட்டுருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ராகவ், சார் பொருட்கள் ஏதோ காணாமல் போச்சுன்னு சொன்னீங்களே அது எங்கே சார்? அதான் சார் அந்த பீரோ இருக்குல்ல சார் சொல்லி கூட்டிகிட்டு போக, ஒரே ஒரு பீரோவில் பின்னாடி பக்கமாக ஓட்டை போட்டு அந்த பீரோவிலிருந்து நகையெல்லாம் எடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பீரோவோட இன்னொரு பக்கத்தில் ஓட்டை போட்டு என்னமோ தேடி இருக்கிறாங்க. மர பீரோ ஒன்று இருக்குது, அந்த பீரோவிலிருந்து வெள்ளி பொருட்களுமே 2-3 டாக்குமெண்ட்ஸும் எடுத்துருக்குறாங்க. ஏதோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா? ஸோ உங்களோட பர்மிஷன் இல்லாமல் எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல சார். சரி, நீங்கள் இப்போது பிரபு வர சொல்லுங்கள், கூடவே சிவகுமார், ரேணுகா, அந்த பிரபுவோட ஒய்ஃபு எல்லாரையும் வர சொல்லுங்கள், நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், அவங்க ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, பிரபு, அவரோட ஒய்ஃபு, சிவகுமார், ரேணுகா 4 பேருமே உள்ளே வராங்க. கரெக்டாக இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் வெளியில் போய் நிற்க, ராகவ மட்டும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு வெளியில் வந்து, சார் பிரபு ஓகே, பட் சிவகுமாரும் ரேணுகாவும் ரீசன் இருக்குது, உள்ளே போய் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 2 டீ கிரிச்சந்திரன் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனே பிரபு அவரோட மனைவியும் ரொம்ப கோவமாக இருக்காங்க. அவங்கள பார்த்து கிரிச்சந்திரன், எனிதிங் சீரியஸ் சார்? அப்பா வச்சிருந்த டாக்குமெண்ட்டில் முக்கால்வாசி காணா சார். மரபீரோவில் வச்சுருந்த அந்த காம்ப்ளெக்ஸ் டாக்குமெண்ட்டு, பட்டறையோட டாக்குமெண்ட்டு, அப்புறம் ஒரு மில்லோட டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சென்டர் இருக்கக்கூடிய நிலத்தோடது, அம்மாவோட ஜுவல்ஸில் 2-3 பெட்டி காணா சார். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் பிரபு? நீங்கள் தான் அமெரிக்காவில் இருக்கீங்களே சார். அம்மா அப்பாட்ட வாரம் நான் வீடியோ காலில் காட்ட சொல்லுவேன் சார், எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்ல, அதனால தான். ஸோ உங்கள் அம்மா அப்பா என்னென்ன பொருளை எங்கெங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக தெரியுமா? ஆமாம் சார், எல்லாமே தெரியும். நான் வீடியோ காலில் பார்த்துட்டு தான் இருப்பேன். கிச்சனில் ஒன்று காணாமல் போயிருக்கு, அது தெரியுமா சார்? கிச்சனை பற்றிலாம் எனக்கு விஷயம் கிடையாது சார். எனக்கு என் பெட்டி, எங்கள் அப்பாவோட பெட்டி, அந்த பீரோவில் இருந்த டாக்குமெண்ட்ஸ் காணாம். ஸோ கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சே ஆகணும் சார். ஸோ அம்மா அப்பாவை கொண்டவங்களை கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படி தானே சார்? அது வந்து டக்குன்னு கிரிச்சந்திரன் மேலே கீழே பார்த்துட்டு சிவகுமாரை பார்த்து திரும்ப, சார் எங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, நாங்கள் அவங்க வீட்டுக்கு மோஸ்ட்லி போக மாட்டோம், அவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, ஒய்ஃப் தான் என்னைக்காவது அது இதுன்னு கொடுக்குறக்கு போவாங்க, ஆனால் உடனே வந்துடுவாங்க. நான் இல்லாத டைமில் ரேணுகாவும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, பாட்டி தான் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்படியே நாங்கள் போனாலும் ஹாலோட வந்துடுவோம். இப்படி ஒரு பெட்ரூமு, ஸ்டோர் ரூமு, இத்தனை பீரோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் எங்களுக்கு சுத்தமாக தெரியாது சார் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு ரேணுகாவை பார்க்குறாங்க.
அவர் சொல்கிறது சரிதான் சார். பாட்டி இதெல்லாம் எங்கிட்ட சொன்னது கிடையாது. அவருக்கு வேணா ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஏங்க, எங்கள் அம்மா எங்கிட்ட பேசாத, நீங்கள் எங்க அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பிரபு கத்த, டக்குன்னு திருந்த இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், இங்கே என்கொயரி நான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வேணுங்கிற டீட்டெயில் அவங்க தருவாங்க, நீங்கள் கம்மன் இருக்கீங்களா இல்லை என்னுடைய வேலையை நான் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்ல பிரபு அமைதியாயிடுறாரு. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் சார். ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு சப்போர்ட்டிங்காக தான் இருந்தோம். அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ், அவங்க என்ன வச்சுருக்காங்க எது வச்சுருக்காங்கலாம் எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நாங்கள் இங்கே உள்ளே போயிருக்கணுங்கிற அவசியமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 2 பேர்த்துக்கிட்டையுமே, அதாவது 2 கப்பிள்ஸ்கிட்டையும் வேணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி வாங்குறாங்க. எல்லாமே எழுதி வாங்கினதுக்கப்புறமா அவங்கள போக சொல்ல பிரபு அவருடைய மனைவியுமே ஏற்கனவே தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போக சிவகுமார் ரேணுகாவும் வீட்டிலேருந்து ஒரு 10-8 மட்டும் தள்ளி நிற்கிறாங்க. தாத்தா பாட்டியினுடைய கடைசி சடங்குகளை யார் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி தான் இப்போ எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஓடிட்டு இருந்துச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இந்த கேஸ் இன்னும் கிளியர் ஆகலை, டெட் பாடி எனக்கு கொடுங்கன்னு அவங்க பையனும் கேட்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னும் மார்ச்சுவரிலேயே அந்த 2 டெட் பாடி இருக்குது. கேஸில் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம முழுசாக தகனம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அதை பெண்டிங்லேயே வச்சுருக்காங்க. எல்லாரும் போனதுக்கப்புறமா ராகவ் பக்கத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனை பார்த்து, சார் எனக்கு என்னமோ உன் பையன் மேலேயும் மருமக மேலே தான் சந்தேகமாக இருக்குது சார், ப்ராப்பர்ட்டிஸ்க்காக இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ என்னமோன்னு. யாரோ ஆளை விட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு தாத்தா பாட்டி கொண்டிருக்காங்க சார், பக்காவாக தெரியுது, நகைக்காகவும் சொத்துக்காகவும் தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே கிரிச்சந்திரன் ராகவை பார்த்து, இல்லை ராகவ், இது அதுக்காக செய்யப்பட்டது கிடையாது சார். என்ன சொல்கிறீங்க சார்? தாத்தாவையும் பாட்டியும் யாரும் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக கொல்லலை. தாத்தாவையும் பாட்டியும் கொன்னுட்டு தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. மேபி குற்றவாளி அவங்க பையன், மருமக, இல்லை தேர்டு யாராவது ஒருத்தர், பக்கத்து வீடு, யாராவது வேணாலும் இருக்கலாம். ஆனால் கொலைக்கான காரணம் நகையோ பணமோ கிடையாது, வேற ஏதோ விஷயம். சார் எப்படி சார் இவ்வளோ பக்காவாக சொல்கிறீங்க? திருட வந்தவன் கண்டிப்பாக ஆட்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து கொல்ல மாட்டாங்க. ஒருவேளை அப்படியே திருட வந்தவன் கொல்றதா இருந்தாலும் வீட்டில் இருந்த பாட்டி தான் கொண்டிருப்பானே தவிர வெளியில் போன தாத்தாவை கொண்டிருக்க மாட்டான். ஒருவேளை அப்படியே இது பிளானடு, தாத்தாவை கொண்டுட்டு பாட்டியை வீட்டிலேருந்து வெளியில் வர வச்சுட்டு பாட்டியை அப்படியே விட்டு திருடியிருக்கலாம், இல்லை பாட்டியை கொண்டுட்டு கூட திருடியிருக்கலாம். ஆனால் திருட வந்தவன் இவ்வளோ நாசுக்கா வீட்டை கலைக்காமல் திருடியிருக்க மாட்டான். இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சவங்க, இல்லைன்னா இந்த வீட்டை பற்றி ஆல்ரெடி யார்கிட்டயோ கேதர் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து பண்ணின தப்பை மறைக்கணும், இதை எப்படியாவது கொள்ளையாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக நகை இருக்கக்கூடிய பீரோவையுமே டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய பீரோவை மட்டும் நாசுக்காக உடைச்சி அதை மட்டும் எடுத்திருக்காங்க. மேபி அவங்களுக்கு போதிய அளவுக்கு இது கொள்ளைன்னு சொல்லி மாற்றுறதுக்கான நேரம் இல்லாமல் போயிருந்துருக்கலாம். பட் த அப்சர்வேஷன், இந்த ராமன் அண்ட் லக்ஷ்மி அப்படிங்கிற தாத்தா பாட்டியினுடைய கொலை திட்டமிடப்பட்டது. பட் ரீசன் தான் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிற இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனை ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்கிறாரு ராகவ். பட் என்னன்னா, இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுடைய யூகம் நிச்சயமாக தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. வயசான 2 பேர்த்த கொல்றாங்கன்னா அது கொள்ளையா இல்லைன்னா ரீசன் என்னவா இருக்கும்? கொலை பண்ணது யாராக தான் இருக்கும்? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். வேக வேகமா வந்த லட்சுமி பாட்டி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சிவகுமார் ரேணுகா வீட்டு கதவை தட்டுறாங்க. கதவை வேக வேகமா தட்டி காலிங் பெல் அமர்த்தி எல்லாம் பண்ணி கரெக்டா ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு பரபரப்பா வெளியில இருந்து பாட்டி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல உள்ள இருந்து சிவகுமார் ரேணுகாவும் வெளியில வராங்க. தலையில கொண்டை போட்டுக்கிட்டு வர ரேணுகா அதே நேரத்துல என்னன்னு பார்த்துக்கிட்டே கையில போனை வச்சுட்டு வெளியில வரக்கூடிய சிவகுமார் 2 பேரும் கதவை திறந்து பார்த்த உடனே கையில ஒரு போனை வச்சுக்கிட்டு கண்ணில் தண்ணியோட வாயில பேச்சு வராம நின்றுட்டு இருக்கிறாங்க லட்சுமி பாட்டி. என்னாச்சுமா? ஏன் கண்ணு வீட்டுக்குள்ளே வாங்க கண்ணு, ஒரு நிமிஷம், ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வேக வேகமாக கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தாத்தா பாதி உயிர் இல்லாமல் கிடக்குறாரு. தாத்தாவுக்கு பக்கத்தில் ஒரு கயிறு, அதுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் கீழே கிடக்குது. பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு தாத்தா ஏதோ ஒரு தப்பான அசம்பாவிதமான சம்பவம் தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு. தொண்டை பிடிச்சிக்கிட்டு தாத்தா கீழே கிடக்க பாட்டி பதறி போக சிவகுமார் டக்குன்னு வேகமாக வீட்டுக்கு வந்து கார் கீயை எடுத்துக்கிட்டு தாத்தா வண்டியில் ஏற்றி கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா 1/2 மணி நேரம் தான். தாத்தாவை எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணிட்டு வெளியில் வராங்க.
ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த பரபரப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் வெளியில வந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நம்ம பயந்த மாதிரி கழுத்து நரம்பும் அறுக்கல. ஏதோ பார்த்த உடனே பண்ணதுனால லேசா கழுத்துல அழுத்தத்துல புண்ணு மட்டும் ஆயிருக்கு. வயசாயிருக்கிறதுனால நாங்கள் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மட்டும் பண்ணி பார்த்துட்றோம். ஏதாவது மண்டையில் பிளாக் இருக்கா இல்லை கழுத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு ஒரு 2 3 ஸ்கேன் மட்டும் பண்ணி பார்த்துடலாம். அப்படி பண்ணி பார்த்தா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நார்மல் வார்டுக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க. கேட்டதுக்கு அப்புறம் தான் பாட்டி அமைதியாகிறாங்க. தாத்தா ஐசியூ வார்டில் இருக்க, சிவகுமார் ரேணுகா 2 பேர் வெளியில் உட்காந்துருக்க, அதுக்கு பக்கத்தில் லட்சுமி பாட்டி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் சிவகுமார் கேட்க ஆரம்பிக்கிறாரு, என்னாச்சு பாட்டி, ஏன் அப்படின்னு கேட்ட நிமிஷம் தலதலையா அடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க லக்ஷ்மி. அதை ஏன்பா கேட்குறேன், எல்லாம் எங்கள் பையனால தான். ஏன் பாட்டி, என்னாச்சு? அதை ஏன்பா சொல்கிறக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பாட்டி. அவங்க அப்பாவுக்கு அவனை பார்க்கணுன்னு ஆசை, பேர குழந்தைகளெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் அவன் வரமாட்டேங்கிறான், அவன் பொண்டாட்டி விட மாட்டேங்கிறான். கல்யாணம் ஆன புதுசில் எது எதுக்கோ என்னென்னதுக்கோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என் பையன்கிட்ட போய் சொல்லி கொடுத்து சண்டை உருவாக்கி ஒரேடியாக எங்கள்கிட்ட வந்து பிரிச்சுட்டு பெங்களூர் போனான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா உள்ளே வந்தாங்க. ஒத்த பையனை கூட பார்க்காம எங்ககிட்டேருந்து அவளை பிரித்தாங்க. ஒரேடியாக அமெரிக்காவும் போயிட்டாங்க. இப்போது அவங்க அப்பா பார்க்கணுன்னு 2 3 மாதமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, வரல. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவன் பேர்லேயும் அவன் பொண்டாட்டி பேர்லேயும் எழுதி வைக்க சொல்லி கேட்குறான். அப்படி இல்லை அப்படின்னா கேஸ் போடுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேங்கிறான். அதுக்கு இவங்க அப்பா ஒன்றுமே சொல்லலை. கண்டிப்பாக எழுதி வைக்கிறேன்ப்பா, நேரில் வான்னு சொல்கிறாங்க. நேரில் வரமாட்டானா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எவனோ ஒருத்தர் மூலமாக எழுதி வைக்கிறதா, அதை உயிலாக எழுதி வைக்கிறது. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. சொத்தை எழுதி கொடுக்கறதா, உயிலாக எழுதி வைக்கிறதா, பத்திரமாவா, என்னன்னே சரியாக புரிய மாட்டேங்குது. சரிப்பா, எதுவாக இருந்தாலும் நேரில் வான்னு சொன்னால் வரமாட்டானாம்மா. அப்போ தான் அவங்க அப்பா கோவப்பட்டு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தை உன் பேரில் எழுத மாட்டேன்டா, அதுக்கப்புறம் என்னன்னு ஏன் முடிவு தான், இது ஒன்றும் யாரும் சம்பாரிச்சது கிடையாது, நான் சுயமாக சம்பாரிச்சதுன்னு சொல்லி கேட்டார். அதுக்காக, நீ சுயமாக சம்பாரிச்சதான், உனக்கு நான் மட்டும்தானே பையன், வேறு யாருமே இல்லையில்ல, எங்கள் அம்மா மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ண, உனக்கு வேறு குடும்பம் இல்லையில்ல அப்படின்னு தகாத வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பித்தான். அவங்க அப்பா ஃபோனை வச்சுட்டாரு. இப்போ ஃபோன் பண்ணான். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே சொத்து நகை எல்லாத்தையுமே அவன் பேர்லேயுமே அவன் பொண்டாட்டி பேர்லேயும் எழுதி வைக்கணுமாம்மா. அப்படி இல்லைன்னா என்னென்னமோ பண்ணுவானாம்மா. அதெல்லாம் என்னன்னே புரியல. எங்கள் அப்பா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், நாங்கள் உசுரோடு இருக்கும் பொழுதே இப்படி கேட்குறியேடா, ஒருவேளை இங்கிருந்து தான் எங்களை கொன்றுப்பில்லைன்னு தான் கேட்டார். கேட்ட மனுஷனை பார்த்து இன்னும் உயிரோட நானாக இருக்க சொல்கிறேன்னு கேட்குறான்ப்பா. அதுக்கு மேலே என்ன பண்ணுவார்? ஃபோனை கீழே போட்டவர் தான் சேரில் 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துருந்தவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு உள்ளே போய் என்னமோ பண்ணினார். நான் எப்பவும் போல் டீ போடலாமான்னு நினச்சேன், வேண்டான்ட்டாரு. சரி தோசையாவது ஊத்துறேன்னு சொன்னேன், வேணான்ட்டாரு. அப்புறமா தான் ஏதோ சடன்னு சத்தம் கேட்டுச்சு. வேகமாக கதவு பக்கம் போய் காதை வச்சு கேட்டால் என்னமோ உருட்டுற சத்தம், ஃபேனில் ஏதோ விழுகிற சத்தம்லாம் கேட்டுச்சு. என்னால் பொறுக்க முடியல. அதுக்கப்புறம் தட்டுன்னு தட்டுனேன். கதவு அந்த அளவுக்கு சரியாக லாக் போடாதனால கதவு திறந்துக்குச்சு. திறந்த கதவு எப்படியோ உள்ளே போய் நான் அவரை தள்ளி விட்டுட்டேன். உசுரை காப்பாற்றிட்டு தான் அவர் அப்படியே கீழே கடக்கவும் உங்களை கூப்பிட்டு போக வந்தேன். என்ன பண்ணுறது, ஒத்த பையனை பெற்று பொண்டாட்டி பேச்சை கேட்டு இப்படி எங்களை சாகடிப்பான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அதே நேரத்தில் அவங்களோட பையன்கிட்டருந்து கால் வர ஆரம்பிக்குது. அவங்க ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. எப்பா, அப்பா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்கப்பா. மா, நான் அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ண கிடையாது. அப்பா என்ன சொன்னார், எழுதி வைப்பாரா எழுதி வைக்க மாட்டாரா அப்படின்னு கேட்ட உடனே நடுங்கி போய் நிற்கிறாங்க லக்ஷ்மிமா. என்னப்பா இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்குற, உங்கள் அப்பா உசுருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. ஓ அப்படியா, அப்போ நீ எழுதி வச்சிருவியா, இல்லை அந்த ஆள் எந்திரிச்சு வரணுமா? என்னைக்காவது அந்த ஆள் செத்து போயிட்டாரு, எழுதி வைக்காமே செத்துட்டு போயிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டுறாத, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு டப்புன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. அவ்வளவுதான். லக்ஷ்மிமா ரேணுகாவை கையை இறுக பிடிச்சு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. பெத்த அம்மா அப்பாவுக்கு ஒத்த பையன், கவனிக்கல, ஆனால் சொத்துக்கு இத்தனை பிரச்சனை. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிவகுமாருக்கு ரேணுகாவுக்குமே பயங்கர கோபம் வருது. ஒரே நாளில் எல்லா ஸ்கேனையும் எடுக்கிறாங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை.
ஆண்டவன் புண்ணியத்தில் டக்குன்னு பார்த்ததுனாலையுமே சீக்கிரமாக கீழே தள்ளினதுனாலையுமே அவரோட உயிருக்கு ஆபத்து இல்லை. கழுத்து பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சில காயங்கள், சில சில தழும்புகளுக்காக அவருக்கு ஒரு சில மருந்துகளும் ஊசிகளும் போட்டு நார்மல் வார்டில் அட்மிட் பண்ணுறாங்க. கரெக்டாக நார்மல் வார்டுக்கு வந்து 2வது நாள் லட்சுமி அம்மா ஃபோனை எடுத்து டயல் பண்ணிக்கிட்டே இருக்க ஃபோன் கட் ஆகிக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்போ தான் சிவகுமாரும் ரேணுகாவும் லஞ்ச் எடுத்துக்கிட்டு அங்கே வராங்க. வந்தவங்கள பார்த்து, வாங்க கண்ணு, அம்மா உங்களுக்கும் அப்பாவுக்கும் சாப்பாடு வச்சுருக்கோம், சாப்பிடுங்க. ரேணுகா சொன்ன உடனே, உனக்கு எதுக்கு கண்ணு இத்தனை சிரமம்? நீ என்ன பண்ணுவ? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்கலாம்ல. மா, நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. யூடியூப்க்கு வீடியோ எடுக்கும் பொழுது உங்களுக்கு சேர்த்து சமையல் பண்ணுறதா நினச்சி நான் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அப்பாவுக்கு இப்படிலாம் பண்ணுறங்க, அடுத்து எனக்கு புது புது டிஷ் கிடச்சிச்சு, நீங்களும் அப்பாவும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, சாப்பாடு தட்டை போட்டுட்டு கொடுத்து கூட லக்ஷ்மிம்மா யாருக்கோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை ரேணுகா கவனிக்கிறாங்க. யாருக்குமா? அமெரிக்காவில் இருக்கிறவங்க பையனுக்கா? ஆமாங்கண்ணு, 2 நாளாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், எடுக்க மாட்டேங்கிறான். அதனால தான். அவர் தான் கூப்பிட்டா எடுக்க மாட்டேங்கிறாருலம்மா, விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்ணு கலங்கி நிற்கக்கூடிய லட்சுமிம்மா, எப்படி கண்ணு விடுறது? பெத்த மனசு. அவங்க அப்பா ஒரு வாட்டி பார்க்கணுன்னு சொல்கிறாரு, ஆனால் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்படியே 2 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. 2-3 நாள் கழிச்சதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு லட்சுமிமாவுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறதுனால சமையல் ரேணுகா பண்ணி கொண்டாந்து கொடுத்து, ரேணுகா சிவகுமார் எல்லாரும் சாப்பிட்டு ஹாலில் உட்காந்துட்ருக்குறாங்க. லட்சுமிமாக்கும் ராமருக்கும் மூஞ்சியில் ஒரு சந்தோஷம் கூட கிடையாது. ஏன்னா ஒரு வாரமாக பையன் ஃபோனை எடுக்கவே இல்லை. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிவகுமார், அம்மா கொடுங்க, நான் உங்களுக்கு உங்கள் பையனை ஃபோன் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக ஃபோனை கொடுக்குறங்களா 2 பேர்த்தோட மூஞ்சிலையுமே அப்படி ஒரு ஏக்கம். ஃபோனை வாங்கின சிவகுமார் ஃபோனில் அவங்க பையனோட நம்பரை எடுத்து, ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெடி, கால் மீ இமீடியட்லின்னு அனுப்புகிறாரு. அவ்வளவுதான். கரெக்டாக 3வது நிமிஷம் ஃபோன் வந்து வீடியோ காலை ஆன் பண்ண உடனே அந்த பக்கம் பிரபு, இந்த பக்கம் சிவகுமார். சிவகுமாரை பார்த்த பிரபுவுக்கு மூஞ்சியெல்லாம் ஒரே ஆச்சரியம். யார் நீங்கள்? என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாதா? எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்கீங்களா, அவங்க தானே? ஆமாம். எதுக்கு நீங்கள் தான் மெசேஜ் போட்டிங்களா? ஆமாம், நான் தான் மெசேஜ் போட்டேன். ஓ, உங்கள் மூலமாக தான் அப்பா இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரா? ப்ராப்பர் டாக்குமெண்ட்லாம் ரெடியா? வந்தால் வாங்கிக்கலாமா? ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ஃபேஸை காட்ட 2 பேரும் பிரபு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே பிரபு, பா என்ன டாக்குமெண்ட் ரெடியாக கையெழுத்து போட்டிங்களா? நீங்களாமா? அம்மா யார் பேருக்கு மாற்றினீங்க? என் பேருக்கா இவ பேருக்கா? இல்லை 2 பேர்த்தையும் சேர்த்து எழுதிருக்கீங்களா? பசங்க பேருக்கு எதுவும் பண்ணலையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஏப்பா, நான் ஆஸ்பத்திரியில் இருந்தெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா? தெரியும்ப்பா. என்ன விஷயம்? ஏப்பா இந்த சொத்து அப்படி முக்கியமாப்பா அப்படின்னு கேட்க பிரபு எதுவுமே பேசாமல் இருக்க டக்குன்னு சிவகுமாருக்கு கோவம் வந்துடுது. ஏயா, நீங்களும் ஒரு மனுஷனா? அம்மா அப்பா உயிருக்கு போராட்டு இருக்காங்க, ப்ராப்பர்ட்டி கேட்குறீங்க? அவ்வளவுதான். பிரபு கண்ட மெனிக்கு திட்டுறாரு. நீ யார் என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு? இப்படி தான் வந்து சும்மா இருப்பியா? எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துட்டு கடைசி நேரத்தில் எங்கள் அம்மா அப்பாட்டிருந்து சொத்தெல்லாம் பறிச்சுக்கலாம் நீ நினைக்கிறியான்னு எக்கச்சக்கமான பேச்சு. எதுவுமே பேசாமல் தாத்தா பாட்டியோட மூஞ்சிக்காக சிவகுமார் ஃபோனை வச்சிடுறாங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேலே இந்த ஒரு மனுஷ ஜென்மத்திட்ட பேசவே முடியாதுங்க லெவலுக்கு பிரபு பேசி விட்டுட்டாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், ஸோ உங்களுக்கும் பிரபுவுக்கும் இதான் இஷ்யூ இல்லையா? ஆமாம் சார், அவர் அவங்க அம்மா அப்பாவை ட்ரீட் பண்ணுற விதம், அவர் பேசின விதம், இதெல்லாம் சுத்தமாக எங்களுக்கு ஒத்து வரல. அன்னைக்கு நாங்கள் பேசும்போது கூட ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிட்டார். அதனால தான் சார், இப்போ கூட நீங்கள் ப்ராப்பர்ட்டி விஷயம்னு மட்டும் சொன்னீங்கன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் சார். என்ன தான் இப்படி பசங்க இருக்காங்களோ. சரி, வேறு யாராவது மேலே சந்தேகம் இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். எதுவும் நியூஸ் பேப்பர் வாங்க மாட்டாங்க, பால் கூட தாத்தா தான் வாங்கிட்டு வருவார். என்னவாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு சொல்லிடுவாங்க. வேறு எதுவுமே இல்லை சார். உங்கள் ஒய்ஃப் தானே வீட்லேயே இருப்பாங்க சார். பட்டு ஈவினிங் ஜிம்முக்கு போகிறாங்க, அப்புறம் எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் போவாங்க. அதெல்லாம் அப்பப்போ ஏதாவது பண்ணுவாங்க சார். அன்னைக்கு பார்த்து நானும் அவ்வளோ அட் அ டைமில் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அவள் எப்போவுமே ரெகுலராக போகிற இடம்தான், நானும் ரெகுலராக போகிற இடம்தான். அதனால் தாத்தா பாட்டி இப்படி விட்டுட்டோம். இல்லை நாங்கள் விட்டுருக்க மாட்டோம் சார். சரி, ஃபர்தராக ஏதாவது வேணும்னா நாங்கள் கூப்பிடுறோம். உங்களுக்கும் நியூஸ் கிடைச்சா சொல்லுங்கள். அவங்க பையன்கிட்டையும் மருமகள்கிட்டையும் என்கொயரி நடந்துகிட்ருக்குது. கேஸில் குற்றவாளி யாராக இருக்கும் அப்படின்னு ஒரு சில க்ளூஸ் கிடச்சிருக்கு. அதை வச்சு மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, ரேணுகாவும் சிவகுமாரும் எழுந்திரிச்சு தேங்க்யூ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். தாத்தா பாட்டி வீட்டுக்கு 2 வீடு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மதில் சுவர் இருக்குது.
அதாவது ஒரு காலியான இடத்துல 5 சென்ட் இடத்துல கேட்டு மட்டும் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை சுற்றி ஒரு 2 3 செவரு மட்டும் இருக்குது. அதாவது ரெடிமேட் செவரு. அதுக்கு பின்னாடி 2 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அண்ணா, ஏண்ணா இங்கே வந்த? எதுக்குண்ணா இங்கே வந்த? டேய், இன்னும் அந்த கிழவி வீட்டில் ஆள் இருக்காங்களான்னு பார்க்க வந்தேன். அண்ணே, நல்லா பாருண்ணே, போலீஸ் தலை நல்லாவே தெரியுது, லைட் வெளிச்சத்துக்கு பளபளன்னு தெரியுதுண்ணே. வேண்டாண்ணே, நம்ம போயிடலாண்ணே. டேய், சும்மா இருடா, எதையுமே விட்டுட்டு போகக்கூடாதுடா. ஏதாவது தடயத்தை விட்டுட்டு போனோம் சின்னாபுன்னு ஆயிடுவோம். நம்ம எதையுமே விட்டுட்டு வரலண்ணே. நீ தானே பயந்துக்கிற, விட்டுட்டு வரல. ஆனால் போலீஸ் இங்கேயே நிற்கிறாங்களே, அதை பார்த்தா தாண்டா எனக்கு கொஞ்சம் கலக்கமாக இருக்குது. அண்ணே, இந்த விஷயத்தில் நாம் தான் பண்ணணுன்னு யாருக்குமே தெரியவே தெரியாது. நம்ம அமைதியாக போயிடலாம். நாம் ஏவி விட்ட ஆள் தான், நம்மளுக்கு வேலை சொன்ன ஆள் வேற. நீ தாண்டா வேலைக்கு வந்த ஆள், ஆனால் அந்த விஷயத்தில் நான் தாண்டா இருக்கேன். அண்ணே, அதெல்லாம் சரிண்ணே. ஆனால் இப்போ எதுக்குண்ணே இங்கே நிற்கிறோம்? நம்மளை பற்றி எந்த தடையும் கிடைக்காதுண்ணே. தடயம் கிடைக்காதுடா, ஆனால் மனசுக்குள்ளே என்னமோ ஏதோ ஒரு தடயத்தை விட்டுட்டு வந்த மாதிரி போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு முன்னாடி இருக்கிறவன் சொல்ல, பின்னாடி இருக்கிறவன் அவனை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேற்பான் 2 பேர் பார்த்துக்கிட்டே இருக்க. அதே சமயத்தில் ஒரு பைக் ஒன்று 2 கான்ஸ்டபிள் கூட அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்க, அந்த பைக்கிலிருந்து 2 பேர் கேரியர்லாம் தூக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அண்ணே, சாப்பாடு வந்திருக்க மாட்டிருக்கு, அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்கண்ணே, வாண்ணே நாம் பாட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பலான்னு முடிவெடுக்கிற அதே சமயத்தில் பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது. யார் நீங்கள்? என்ன வேணும்? இந்நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிற ஆளை பார்த்து 2 பேர்த்துக்கும் தூக்கி வாரி போடுது. ஐயையோ, மாட்டிக்க கூடாது, தடயத்தை விட்டுட்டு வந்துட்டோமான்னு பார்க்கறக்காக தானே இங்கே வந்தோம். ஆனால் இப்போ நல்ல வசமாக வந்து மாட்டிக்கிட்டமேன்னு 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் காக்கி சட்டை, காக்கி பேண்ட் போட்டுக்கிட்டு கையில் லத்தியோட, இன்னொரு கையில் டார்ச் லைட்டோடு நின்றுருக்கக்கூடிய கான்ஸ்டபிளை பார்த்த உடனே 2 பேர்த்துக்கும் பயங்கரமான பீதி. யார் நீங்கள்? என்ன வேணும்? என்னத்துக்கு இங்கே என்ன பண்ணுறீங்க? சார், அது வந்து நாங்கள் 2 பேர் இங்கே வேலைக்கு போயிட்டு வந்தோம் சார், அதனால. எனக்கு தெரியலையே என்னமோ. வாங்க 2 பேரும் முதல்ல போய் அங்கே எஸ்ஐட்டு பேசலாம் வாங்க. எதுக்கு இங்கே நின்றுட்டு அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார், நாங்கள் அந்த வீட்டெலாம் பார்க்கல சார், இங்கே நின்றுக்கிட்டு இருந்தோம் சார், ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லி ஓரமாக வந்தோம் சார், அவ்வளோதான் சார், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு 2 பேர் சொல்லிட்டு இருக்கவே கரெக்டாக எஸ்ஐ ராகவ் பைக்கில் வந்து பக்கத்தில் நிற்க, எஸ்ஐ ராகவ் பார்த்த 2 பேர்த்துக்கும் அவ்வளவுதான், அள்ளுட ஆரம்பிச்சிருச்சு. மாட்டி சிக்கி தவைக்க போகிறேன்னு நினச்சி பயத்தில் 2 பேரும் எஸ்ஐ ராகவை பார்க்குறாங்க. 2 பேரும் எஸ்ஐ ராகவை பார்த்து முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ராகவ் அவங்கள பார்த்து, யார்டா நீங்களா? சார் நாங்கள் இங்கே பக்கத்தில் கட்டட வேலை செய்ய வந்தவங்க சார், இதோ நைட் நேரத்தில் இந்த பக்கமாக. டேய், கிளம்புங்க போங்க, நைட் நேரம் எங்களே இருக்கக்கூடாது, இந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்குன்னு தெரியுமில்ல? சார் தெரியும் சார், வயசானவங்களே போட்டு சொல்லியிருக்காங்க, உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம், கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் தலை தெறிக்க ஓடுறாங்க. அப்பாடா, எப்படியோ தப்புச்சண்டா அப்படின்னு மனசுக்குள்ள பயங்கரமான சந்தோஷத்தோட அங்கிருந்து 2 பேர் ஓட, கான்ஸ்டபிளை பார்த்து, என்னென்ன உடனே போக சொல்ல வேண்டியதானே, ஏற்கனவே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டாச்சு, இல்லை இந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்லை சார், பார்க்கறதுக்கு சந்தேகப்படுற மாதிரி இருந்தாங்க, அதனால தான் யார் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். சந்தேகப்படுற மாதிரியா? அப்படிலாம் எதுவும் தெரில, சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஃபைலில் ராமருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அவர் கடந்த நிலைமை, அங்கே சுற்றி இருக்கிற இடத்துலேருந்து கிடைச்ச பொருட்கள், ஒரு சில கைரேகைகள், லக்ஷ்மி அம்மாவோட உடம்புல இருக்கக்கூடிய தழும்பு, மண்டையில் பட்ட காயம், அவங்கிட்டு இருக்கக்கூடிய கைரேகைகள், இது எல்லாமே செக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, வந்திருக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸையும் 2 3 வாட்டி பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தடயங்கள், வீட்டை சுற்றி எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸு, வீட்டுக்கு முன்னாடி பின்னாடின்னு எடுக்கப்பட்ட எல்லா ஃபோட்டோஸும் செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு மட்டும் முன்னாடி இல்லாமல் அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான சிசிடிவி ஃபுட்டேஜ் என்னெல்லாம் கிடைச்சோ அது எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. இது நாள் வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ண எல்லாருடைய இன்வெஸ்டிகேஷனையுமே தரவாக பார்த்துட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். தாத்தா பாட்டி 2 பேர்த்தோட ஃபோன் கால் ரெக்கார்டு, அவங்க பசங்களோட ஃபோன் கால் ரெக்கார்டு, இது எல்லாமே ஒன்று விடாமல் தரவாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா ஒத்து கவனிச்சுட்டு அதுலேயே மூழ்கி இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனோட காதில் ரொம்ப சத்தமாக ஒரு குரல் கேட்குது. சார்,
எங்க சார் இன்ஸ்பெக்டர், நான் இன்ஸ்பெக்டர் பார்த்தே ஆகணும், கொஞ்சம் அவர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஃபைல்ல மூழ்கி இருக்கிற கிரிச்சந்திரன் ஒரு வாட்டி திரும்பி பார்க்க அங்க ராமருடைய பையன் பிரபுவும் அவங்க மனைவி நின்றுட்டு இருக்கிறாங்க. உள்ள வந்தவங்க, சார் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க எங்க மாமியாரையும் பசங்களையும் அங்க தனியா விட்டு வந்திருக்கிறோம், இங்க இருந்து கிளம்பக்கூடாதுன்னு சொல்றீங்க? எங்க செத்து போயிட்டாங்கல்ல, விடுங்களேன். நீங்க ஒரு பையன் தானே, அது உங்க அம்மா அப்பா தானே, கேஸ் முடியாம எங்கேயும் போக முடியாது. சார் நான் கேஸே கொடுக்கல சார், என் அம்மா அப்பா பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இறந்துட்டாங்க, நாங்க க்ளோஸ் பண்ணிக்கிறோம், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நாங்க வந்து பாத்துக்கிறோம் சார், நாங்க அங்க போகணும் சார், அமெரிக்கா போக விட மாட்டேங்கிறீங்க, இங்க போலீஸோட அப்ரூவல் எங்களுக்கு வேணுங்கிற அவசியமே இல்லை, ஆனா போனா அதை பண்ணிடுவேன்னு பிளாக்மெயில் பண்றீங்க, தயவு செஞ்சு விடுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே பிரபுவோட மனைவி, சார் குழந்தைகளே எங்க அம்மாவை எங்க தனியா விட்டு வந்திருக்கேன், எங்க அம்மாவனால சமையலுக்கு முடியலன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கிரிச்சந்திரன் அந்த அம்மாவை மேலையும் கீழையும் பாக்குறாரு. உடனே ஆ ராகவ் சார், ரெண்டு பேர்த்தையும் போய் உட்கார சொல்லுங்க. சார் நாங்க ஏன் சார் உட்காரணும், உட்காருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அங்கே உட்காந்துருக்குறாங்க. மறுபடியும் கேஸ்ல மூழ்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா ராகவ் கூப்பிட்டு, ராகவ் சொல்லுங்க சார், இந்த கேஸில் ஒரு முக்கியமான ஒரு க்ளூ கிடச்சிருக்கு, நம்ம நேரில் போனோம்னா மட்டும்தான் நமக்கு அந்த க்ளூக்கு ஏதாவது விட கிடைக்கும், போகலாமா? சார் போகலாம் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேணுங்கிற டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு ரெண்டு பேரும் வெளியில் கிளம்ப பிரபு எந்திரிச்சு, சார் நாங்கள் வாயை மூடிட்டு உட்காருங்க, நாங்கள் சொல்கிற வரைக்கும் போகக்கூடாது, ஒன்றா ஸ்டேஷனில் இருங்க இல்லைனா ஹோட்டலில் போய் இருங்க, எங்களை மீறி நீங்கள் அமெரிக்கா போக முடியாது, பெத்த அம்மா அப்பா சாவுக்கு யார் காரணம்னு தெரியாமல் எப்படிங்க நீங்கள் போவீங்க? இன்னொரு வாட்டி இங்கே வந்து அம்மா அப்பா பற்றி கவலை கிடையாது, அவங்க இறப்பை பற்றி கவலை கிடையாது, நான் ஊருக்கு போகணும்னு சொன்னீங்க, மேலே நிறையா கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவேன், ஜென்மத்துக்கு அமெரிக்கா போக முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க, பெத்த அம்மா அப்பாவை சரியாக பார்க்கறக்கு துப்பு கிடையாது, வந்து பேசிட்டீங்க, அவங்க இறந்து போனக்கு ஒரு முக்கியமான காரணமே நீங்கள் தான், நல்ல பையனாக இருந்திருந்தா அம்மா அப்பாவை கவனிச்சிருந்தா ஏங்க அவங்க அப்படி போகிறாங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் அம்மா அப்பா இறந்து போனதுக்கு நீங்களும் ஒரு காரணம்னு சொல்லி ஈஸியாக அவங்கள உள்ள தூக்கி போட முடியும் இல்லை? அம்மா அப்பாவை கவனிக்காத பசங்க, சொத்துக்காக அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ணுற பசங்களை ஜெயிலில் பிடிச்சி போடலான்னு கேஸே போடுறதுக்கான டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது, இந்த சட்டத்தில் அதுக்கான இடமும் இருக்குது, போட்டுடலாமா அப்படின்னு சொன்ன உடனே பிரபுவோட ஒய்ஃபு பிரபுவோட கையை பிடிச்சி இழுத்து, கம்முனரு பிரபு, நம்ம பார்த்துக்குவோம், நம்ம ஹோட்டலுக்கு போயிடுவோம் சார், கேஸ் முடிகிற வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கிறோம், நாங்கள் ஹோட்டலுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்ல பிரபு ஒய்ஃபை பார்த்து முறைக்க, ஒய்ஃப் அதை விட மேலே முறைக்க வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து போகிறாங்க. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனும் ராகவும் ஹோட்டல்லேருந்து கிளம்பி ஜீப் எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறாங்க. ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று அந்த வீட்டோட கதவை தட்டுறாங்க. வீட்டு கதவை 2-3 வாட்டி தட்டியுமே உள்ளிருந்து ஆட்கள் வரவே இல்லை. மறுபடியும் காலிங் பில் அமுத்துறாங்க. காலிங் பில் அமுத்தியுமே எந்த விதமான விடையும் இல்லை. 2-3 வாட்டி காலிங் பில் அமுத்துனதுக்கு அப்புறமா கதவை திறந்துக்கிட்டு ஒரு அம்மா வராங்க. முந்தானியில கையை தொடச்சிக்கிட்டு தலையை ஒரு புறமா ஒதுக்கிட்டு வெளியில வந்து கதவை திறக்கிற அம்மா பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 வயசு இருக்கும். உள்ள வரலாமா? சார் நீங்கள், நான் இன்ஸ்பெக்டர், இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், இவர் என்னுடைய எஸ்ஐ, அதே ஸ்டேஷனுடைய எஸ்ஐ ராகவ், உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், வரலாமா? வரலாம் சார், வாங்க அப்படின்னு சொல்ல உள்ளே போகிறாங்க. அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருந்துருப்பாங்க போல், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தண்ணி கொண்டாந்து கொடுக்க அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தண்ணி வாங்கி குடிக்கிற கிரிச்சந்திரன் ராகவ்ட்டு கொடுக்க ராகவ் வேணான்னு சொல்லிடுறாரு. எதுக்காக இங்கே வந்திருக்காருன்னு சுத்தமாக ராகவுக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா கிரிச்சந்திரன் எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கலாம். கண்டிப்பாக அந்த சர்ப்ரைஸ்க்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. சார் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? உங்கள் பேர் என்னம்மா? தங்கமணி சார். வீட்டுக்கார் பேர்? வாசு சார். என்ன பண்ணுறாரு? இங்கே தான் சார், ஒரு 2-3 தெரு தள்ளி ஃபோட்டோ ஷாப் வச்சுருக்காரு. ஓ அப்படியா? வாசு எப்படி, வீட்டில் இருக்காரா இல்லை வெளில போயிருக்காரா? சார் அவர் வெளியில் தான் போயிருக்காரு, ஏதோ ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாக ஊருக்கு போகணுன்ட்டு போனார். ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமானா புரியல சார். இப்படி சும்மா சும்மா இங்கே இருக்கிறவங்கள ஃபோட்டோ எடுத்து கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுத்து என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால் ஏதோ காம்படிஷன்லாம் வருது, அதனால் அங்கங்கன்னு போய் ஃபோட்டோகிராஃபி எடுத்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கலாம் என்னென்னமோ சொன்னார் சார். அதனால் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. ஓ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அவன்னு நினைக்கிறாரா? சார் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரில, வைல்ட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்ன ஞாபகம் சார். எத்தனை நாள் ஆச்சு அவர் போய்? சார் அவர் இப்படியும் ஒரு
நேற்று மார்னிங்கே கிளம்பியிருப்பார் சார், ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock கிளம்பியிருப்பார். ஓஹோ! திரும்ப ரிட்டர்ன் எப்போ வருவார் சார்? அது எதுவுமே சொல்லலை. இல்லைம்மா, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், அவர் வந்து தான் ஆகணும். சரி, என்ன காரணம் ஏது காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்லைம்மா, உங்கள் ஹஸ்பண்ட் வரணும். உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி ஏரியா ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் வந்தார் அப்படின்னும், இன்னும் 24 மணி நேரத்தில் எங்கிருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிடுங்க. நாளை காலைல 12 மணிக்கு ஒரு வேளை ஸ்டேஷனுக்கு வரல அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வருவீங்க. இந்த விஷயத்த மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சார், ஏதாவது பெரிய பிரச்சனையா? அவர் ஏதாவது பண்ணிட்டாரா? அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையவே கிடையாதே அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் மேலையும் கீழையும் பார்த்து சிரிச்சுட்டு வெளியில் வராரு. கண்ணில் கண்ணீரோட வேக வேகமாக வரவீங்க. சார், அவர் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டாரா சார்? அவர் அவர் ஏதாவது திருட்டு இல்லை வேறு ஏதாவது பண்ணிட்டார் சார்? அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது சார். ஆனால் திருட்டாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் சார், நான் பண்ணுறேன். அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது சார். மறுபடியும் எதுவுமே பேசாம முன்னாடி போகிற கிரிச்சந்திரனை பார்த்து வேகமாக முன்னாடி வந்தவங்க, என்ன சார் பண்ணாரு? ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். கொலை பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். அந்த அம்மாவோட நெஞ்செல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் வீட்டுக்காரு 2 கொலை பண்ணியிருக்காரு. நாளைக்கு அவர் ஸ்டேஷன் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பேரி போக ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனும் ராகவும். வண்டியில் போயிட்டு இருக்கக்கூடிய கிரிச்சந்திரனை பார்த்து ராகவ், சார் எப்படி சார் கொலையாளி இவர் தான் சொல்கிறீங்க? கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கும். கொலையாளி இவராக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். பட் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? ஒன்றும் இல்லை ராகவ், நம்ம எல்லாரோட ஃபோன் கால் எடுத்தோம் இல்லையா, அதில் 2-3 க்ளூ கிடச்சிச்சு. ஏன்னா இதே ஃபோட்டோகிராஃபர் ராமருக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ராமர் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆளுக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ஆளோட எல்லா விதமான விஷயங்களையும் டாக்குமெண்ட்டையும் ஃபுல்லாக எடுத்து பார்க்கும் பொழுது தான் இந்த ஃபோட்டோகிராஃபருக்கும் அவங்களுக்கும் ஃபோனில் காண்டாக்ட் இருக்கிறது நல்லாவே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஃபோட்டோகிராஃபர் மாட்டிக்கிட்டாரு. சார், நீங்கள் இன்னொருத்தர்னு சொல்கிறீங்க, அந்த இன்னொருத்தர் யார் சார்? ராமரோட பையனா அப்படின்னு கேட்க இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் ராகவை பார்த்து சிரிக்கிறாரு. சார், அப்போ கொலையாளி யார் என்ன அப்படின்னு? கவலைப்படாதீங்க ராகவ், கொலையாளி யார் என்ன எல்லாமே தெரிஞ்சிருச்சு. சீக்கிரமாக இந்த கேஸ் முடிஞ்சிடும். சார், இப்போது அவரை நீங்கள் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கீங்க, வரலினா பொண்டாட்டியோ பிள்ளைகளையோ ஸ்டேஷனுக்கு வர வச்சிருன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஒருவேளை வாசு ஸ்டேஷனுக்கு வரல அப்படின்னா நிஜமாலுமே அவங்க ஒய்ஃபு குழந்தைகள் தான் நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறோமா சார்? பட் வாசு அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் ஸ்டேஷனுக்கு வராமல் விட்டார்னா நீங்கள் ஏன் சார் சொன்னீங்க? அவர் எங்கே இருக்காரு ஏன் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக அங்கேயே போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே. இல்லை, அது சரிப்பட்டு வராது. வாசு கண்டிப்பாக வருவார். வாசுக்கு நான் வச்ச பொரியே, வாசு 24 மணி நேரத்தில் இங்கே வரல அப்படின்னா அவருடைய ஃபேமிலி நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னது தான். ஐ நோ அபவுட் வாசு. வாசு பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும் பொழுது அவர் ஒய்ஃப்காக வராரோ இல்லையோ, அவருடைய 2 பசங்களுக்காக வருவார், வீட்டில் இருக்க அவரோட அப்பாவுக்காக வருவார். பிகாஸ் வாசுவோட அப்பா ஒரு ஹேண்டிகேப்ட். அதனால் வாசு நிச்சயமாக இன்னும் மிஞ்சி போனால் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஸ்டேஷனுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் இப்போ நாம் எங்கே சார் போயிட்டுருக்குறோம்? இன்னொரு குற்றவாளியை பார்க்குறதுக்கு. சார், அந்த குற்றவாளி நம்ம டைரெக்டாக போய் அரெஸ்ட் பண்ணணும். அதனால தான் அந்த குற்றவாளியை பார்க்குறதுக்கு டைரெக்டாக போயிட்டுருக்குறேன். சார், அப்போ இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா? எஸ். பட் வாசுவும் நீங்கள் இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணல, இந்த குற்றவாளியை நீங்கள் டைரெக்டாக அரெஸ்ட் பண்ணுறீங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சார். அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி அவங்ககிட்டருந்து 2-3 விஷயங்கள் வாங்கிட்டோம்னா வாசு அந்த குற்றவாளி 2 பேர்த்திட்டருந்து வரக்கூடிய வாக்குமூலங்களில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். என்னமோ சார், எனக்கு அப்படியே மண்டையே சுற்றுது. ஸோ ராமர் தாத்தாவும் லக்ஷ்மி அம்மாவும் இறந்ததுக்கு இந்த 2 பேர் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்காங்க. 2 குற்றவாளிகளை எப்படியே நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறோம். கேஸ் சீக்கிரமாக முடிய போகுது. அது ஓகே தான் சார். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறது ராமரையாவோட பையனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆள் தான் சொத்துக்காக இத்தனை பண்ணியிருந்துருக்கணும். அப்படி தானே சார்? மறுபடியும் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், வாங்க ராகவ்
குற்றவாளி நேராக போய் பார்க்க தானே போகிறோம். எப்படியோ சொத்துக்காக 2 பேர்த்தையும் இப்படி கொண்டிருக்காங்களே சார், இந்த வாசுவையும் அந்த குற்றவாளியும் சும்மா விடக்கூடாது சார். 2 பேர் சேர்ந்து வயசான 2 பேர்த்தையும் இப்படி கொண்டிருக்காங்களே சார், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அப்படின்னு சொன்ன ராகவை பார்த்து இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், ராகவ் சார், கொலை பண்ணது 2 பேர்ல, அப்புறம் சார் 4 பேர் சார். ஆமாம், ரகுதாத்தா லட்சுமிமா கொலையாளிங்க 2 பேர் கிடையாது, 4 பேர் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ராகவ் என்ன பண்றதுனே தெரியாம இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனை பார்த்துட்டு நிக்கிறாரு. வயசான 2 பேர்த்த 4 பேர் சேர்ந்து கொலை பண்றதுக்கான காரணம் என்ன? இந்த போட்டோகிராஃபருக்கும் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் என்ன பிரச்சனையா இருக்கும்? அவங்க கொலை பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இப்ப இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் தேடி போற அந்த இன்னொரு ஆள் யாரா இருக்கும்? கண்டிப்பா சொத்து பிரச்சனைக்காக தாத்தாவோட பசங்களா தான் இருக்கும், மருமகளா தான் இருக்கும் அப்படிங்கிற யூகம் இருக்கலாம். பட் அப்படியே இருந்தாலும் 3 பேர் இருக்காங்க, இன்னும் ஒரு குற்றவாளி யாரு? இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணம் தெரிஞ்சு மெயினா இருக்கக்கூடிய குற்றவாளி யாரு? இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் நேரா போய் அந்த குற்றவாளியை பார்த்து அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா மட்டும்தான் தெரியும். அதனால தான் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுமே எஸ்ஐ ராகவும் அந்த குற்றவாளியை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நிமிஷத்தில் குற்றவாளி அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. பட் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் போட்ட கணக்கு பிரகாரம் வாசு வயலட் ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் எங்கேயும் போகவே கிடையாது. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்காக அவர் போகலன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவன் தலைமறைவாக தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் 24 மணி நேரத்தில் ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ராகவ் கேட்ட மாதிரி ஒருவேளை அவன் வராமல் போயிட்டானா, அவங்களோட ஃபேமிலியை அரெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா, ஒருவேளை அப்படி வாய்ப்புகள் அமையறதுக்கான சூழ்நிலை இருக்குமோ? எதுவாக இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுடைய இந்த ஜீப் இன்னும் 3 கிலோமீட்டர் தாண்டி போனால் மட்டும்தான் பதிலை கொடுக்கும். 3 கிலோமீட்டர். முக்கியமான குற்றவாளியை நெருங்கிட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். வேகமாக ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து காரை நிறுத்திட்டு கார்ல இருந்து ரொம்ப பரபரப்பாக இறங்குறாரு சிவகுமார் அவ்வளோ பரபரப்பாக இறங்கி வேகமாக ஸ்டேஷனுக்குள்ளே போய் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எல்லா பக்கத்தையும் சுற்றி முத்தியும் பார்க்குறாரு. ஒரு டேபிளில் அழுதுகிட்டு சாலில் தன்னோட கண்ணீரை தொடச்சிட்டு உட்காந்துட்ருக்குறாங்க ரேணுகா. அப்படி அழுதுட்ருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் போய், ரேணு என்னாச்சு அப்படின்ட்டு ரேணுகாவை தட்ட, ரேணுகா எதுவுமே பேசாமல் கீழே குமிஞ்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வேகமாக அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்கிட்ட போய், சார் என்னாச்சு சார், எதுக்கு ரேணுகாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஃபோன் பண்ணி சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார், ஆப்போசிட் வீட்டிலேருந்து தாத்தா பாட்டி பார்த்துக்கிட்டதுக்கு என் பொண்டாட்டி மேலே அந்த வீட்டுக்கார தாத்தாவோட பையன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? ராமன் தாத்தாவும் லக்ஷ்மி பாட்டியும் எங்கள் சொந்த அம்மா அப்பா மாதிரி நாங்கள் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது என்னைக்கும் எங்கேயோ இருந்து வந்து அவங்க பையன் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு இன்னைக்கு என் ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? சார் ஒரு நிமிஷம் இருங்க, எதுவாக இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் வரட்டும். என்ன சார் சாதாரணமாக இன்ஸ்பெக்டர் வரட்டும்னு சொல்கிறீங்க? என்னோட ஒய்ஃப் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க சார். அவள் இங்கே வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாச்சு. நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பொழுதே அவள் இங்கே 1 மணி நேரமாக இருந்திருக்கா. நான் அதுக்கப்புறம் தட்டாபுடாலும் கிளம்பி பர்மிஷன் போட்டு எல்லாம் பண்ணிட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சு. சார் எந்த சொத்தும் எந்த ப்ராப்பர்ட்டியும் எந்த நகையும் எங்களுக்கு தேவையே கிடையாது. அது மட்டும் இல்லை, என் ஒய்ஃப்க்கு அந்த நகையெல்லாம் எங்கே இருந்துச்சு என்ன இருந்துச்சுன்னு கூட சுத்தமாக தெரியாது. இப்போ என் ஒய்ஃப் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுதே வாசல்ல ஒரு வண்டி வந்து நிக்குது. அந்த வண்டியிலிருந்து போட்டோகிராஃபர் வாசு இறங்கி வராரு. போட்டோகிராஃபர் வாசு மெதுவா இறங்கி வர உள்ள வந்து, சார் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்தா சொன்னாரு, நான் வரலினா வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாராம்மா. என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்க, இந்த விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. எதுக்காக ரேணுகாவை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கணும்? ரேணுகா வந்த உடனே வாசுதேவன் வந்து நிற்கிறாரு. வாசுதேவன் அந்த ஏரியாவில் ஒரு 4 தெரு தள்ளி ஒரு ஃபோட்டோஷாப் வச்சுருக்காரு அப்படின்னு நல்லாவே தெரியும் சிவகுமாருக்கு. பட் அதை எதுவுமே கண்டுக்கல. அது வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக அதே சமயத்தில் ஃபைல் ஒன்று தூக்கிட்டு எஸ்ஐ வர, எஸ்ஐக்கு 10 ஸ்டெப் தள்ளி இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் உள்ளே வராரு. கிரிச்சந்திரன் உள்ளே வரும் பொழுதே உள்ளே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வாசுதேவன் எதுவுமே பேசாமல் ஓரமாக போய் நிற்க, கரெக்டாக சிவகுமார் அங்கேருந்து வேகமாக வந்து, சார்
என் ஒய்ஃப் எது சார் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அவன் என்ன சார் தப்பு பண்ணா? உங்க விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு இதென்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, எதுவுமே பேசாத இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் வேகமா தான் கையில் இருக்கக்கூடிய ஃபைலை கொண்டு டேபிள்ல வச்சுட்டு மேலே பார்க்குறாரு. என்ன சிவகுமார், என்ன சொன்னீங்க? சார், என் ஒய்ஃபை நீங்க அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? அமெரிக்காலேருந்து வந்து யாரோ ஒருத்தர் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக என் ஒய்ஃபை நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது எனக்கு சுத்தமா புரியல. எவனோ ஒருத்தர் என்னைக்கும் வந்து பொய் சொன்னானா அது உண்மையாயிருமா அப்படின்னு சொல்ல கிரிச்சந்திரன் சிரிக்கிறாரு. சார், நீங்க எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டே இருக்கிறது பதிலாகாது சார். அப்படியா? அப்ப இந்த கேஸ்க்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சாகணுமா? ஆமா சார், என் ஒய்ஃப் எதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சாகணும். அவங்களே கேளுங்க. சார், நீங்க சொல்லுங்க சார், நீங்க தானே அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சிவகுமார், தாத்தா பாட்டி 2 பேர் இறந்துட்டாங்கன்னு வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒருவேளை கொள்ளையா இருக்குமோ அப்படின்னு நாங்கள் வெளிப்படையா சொன்னோம். அப்படி சொல்லும் பொழுது நீங்களும் உங்க ஒய்ஃபும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தீங்க. அந்த பக்கத்தில் யாருமே கிடையாது சார். அதுக்காக ப்ளீஸ் முழுசா கேளுங்க. ஸோ அந்த இடத்துல உங்க ஒய்ஃப் மட்டுமே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ கூட எங்களுக்கு சந்தேகம் வரல. வீட்டில் கொள்ளை அடிச்சதா இருக்கக்கூடிய தடயங்களை செக் பண்ணி பார்க்கும் பொழுது நிஜமாலுமே ஒரு கொள்ளைக்காரன் வந்துட்டு போனானா என்னென்ன அடையாளங்கள் இருக்குமோ அது எதுவுமே இல்லை. நாங்க சொன்னதுக்கு அப்புறமா இது ஒருவேளை கொலையா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படணும் அப்படிங்கறக்காகவும், இந்த கொள்ளைக்கு பின்னாடிதான் இந்த கொலைகள் இருக்குது அப்படின்னு நாங்க நினைக்கணும் அப்படிங்கறக்காகவும் யாரோ செட் பண்ணி வீட்டுக்குள்ள ஆள் வர வச்சு பீரோல் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நகை எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிருக்காங்க. அதனாலதான் சின்ன சின்ன செயின் எடுத்தவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய செயின் எடுக்கல, பத்திரத்தை எடுத்துட்டு போனவங்க குறிப்பிட்டு அழகா நீட்டா ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதுல கூட எங்களுக்கு பிடிபடல. எல்லாரு மேலேயும் சந்தேகப்பட்டாகணும் இல்லையா? அதானே போலீஸ்காரன் புத்தி. சம்டைம்ஸ் பக்கத்தில் இருக்கிற எல்லாரு மேலேயுமே சந்தேகப்பட்டாகணும் அப்படிங்கிற சூழலில் நாங்கள் இருக்கோம். அப்படி நாங்கள் சந்தேகப்படுத்தா எல்லாருடைய ஃபோன் காலையும் எடுத்தோம். அப்படி ஃபோன் கால் எடுக்கும் பொழுது தான் தாத்தாவோட ஃபோனுக்கு வந்த ஒரு நம்பர் உங்கள் ஒய்ஃப்க்கும் சேமாக வந்திருக்கு. பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், தாத்தாவுக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு 2 வாரமாக வந்துட்டு இருக்கக்கூடியது உங்கள் ஒய்ஃப்க்கு என்னமோ ஒரு 6-7 மாசமாக வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த நம்பர் யார் தான் இருக்கும், என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தோ வாசுதேவன் இருக்கார்ல ஃபோட்டோகிராஃபர், அவருடைய நம்பராக இருந்துச்சு. சார், வாசுதேவனா? ஃபோட்டோகிராஃபர் வாசுதேவனா? எஸ், உங்களுக்கு பின்னாடி நின்று இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர் வாசுதேவனோட நம்பர் தான். ஆனால் அவரு பாவ சிவகுமார், இதுக்கப்புறம் கூட மற்ற ரெகுலர் ஹஸ்பண்ட் மாதிரி நீங்கள் நடந்துக்காமல் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே சிவகுமாருக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் சுற்றி வளைச்சு பார்க்கும் பொழுது சந்தேகப்பட்டு தான் நாங்கள் வாசுதேவன் வீட்டுக்கு போனோம். பட் அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு இந்த கொலைக்கு அவர் தான் காரணம்னு. ஸோ இதில் முக்கிய குற்றவாளி உங்கள் ஒய்ஃபாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போனோம். 2 மிரட்டல் தான் உண்மையை ஒப்பிச்சிட்டாங்க. ராமர் தாத்தாவையும் லக்ஷ்மி பாட்டியும் கொன்னது வாசுதேவனும் உங்கள் ஒய்ஃபும் தான். பட் ஒரு சின்ன திருத்தம், அவங்களா கொள்ளல, தாத்தாவையும் பாட்டியும் ஆள் வச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆட்கள் 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. தோ உள்ள என்கொயரி ரூமில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சிம்பிளாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் ப்ரீஃபான டீட்டெயில் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதனால் நாங்களே பதில் சொல்கிறோம். சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் ஒரு வாட்டி வாசுதேவனையும் ஒரு வாட்டி ரேணுகாவையும் பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. 15 நாளைக்கு முன்னாடி அந்த ரூம்ல இருந்து வரக்கூடிய ரேணுகா உள்ள இருக்கக்கூடிய வாசுதேவனை பார்த்து, சீக்கிரம் எந்திரிச்சு வா, கிளம்ப முதல்ல. ஏய், உன் புருஷன் இன்னைக்கு வரதுக்கு லேட் ஆகும் தானே, 9:30 ஆயிருன்னு சொன்னேன் இல்லை? ஆமாம், இன்னைக்கு அவரோட ஆஃபீஸில் அகாடமிக் மீட்டிங் இருக்குது, 9:30 ஆகிடும். டைம் இப்போ தானே 5 o'clock ஆகுது, இன்னும் 4.5 மணி நேரம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ கிளம்பு. ஏன்? தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும். ஏய், என்ன? நானும் சும்மா எப்போ பார்க்கும் போதெல்லாம் தாத்தா பாட்டின்னு அவங்க என்ன உனக்கு சொந்த அம்மா அப்பாவா என்ன? சொந்த அம்மா அப்பாவா இல்லைன்னாலும் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஏற்கனவே நான் அந்த கடைக்கு அடிக்கடி போகிறத பாட்டி அங்கே போகாத, எதுக்கு போயிட்டுருக்குறேன்னு கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2-3 வாட்டி நீ வெளியில் வந்து நின்று ஃபோட்டோ கொடுக்க வீடியோ கொடுக்கறதெல்லாம் தாத்தாவும் பாட்டியும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி கிச்சனில் கூட கேட்டாங்க. நீ வேறு இப்போ வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன், எல்லாம் வேண்டாம், நீ சீக்கிரமாக கிளம்பு. ரேணுகா, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உன் யூடியூப்க்கு ஹெல்ப் வேணும் தானே, வேண்டாம் தானே? பாருடா, என் யூடியூப்க்கு நல்ல குவாலிட்டியான வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்தேன். அது என்னடானா இப்படி மாறிடுச்சு.
என்ன பண்ணுறது, கட்டினவன் நல்லா இருந்திருந்தானா நான் ஏன் வேறு பக்கம் போகிறேன்? ஏய், அப்போ அவன் நல்லா இல்லைன்னா என்கிட்ட வந்த, என்னை பிடிச்சி நீ வரல. வாசு, இதெல்லாம் பேச நேரம் இல்லை, கிளம்பு நீ. இப்போ நான் தாத்தாவும் பாட்டியும் கோயிலுக்கு போயிருக்காங்க, 6:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவாங்க. மண்டல பூஜை நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்க வரதுக்குள்ளே நீ இங்கேருந்து கிளம்பிடு. புருஷனுக்கு பயப்படுறியோ இல்லையோ, அந்த கெல்டு 2க்கு நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில கரெக்டா கதவை திறக்கிற நேரம் வீட்டு வாசல கதவு காலிங் பில் அமுத்தலான்னு தாத்தா நின்றுட்டு இருக்கிறாரு. டக்குன்னு பார்த்துடுறாரு. அவரை பார்த்த உடனே 2 பேத்துக்கும் பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுது. ஆ ஆ அப்பா, வாங்கப்பா. ஏன்ப்பா நேரமா வந்துட்டீங்க? அம்மா இருக்கு. ஆனா பதட்டத்தில் இருக்கக்கூடிய ரேணுகாவை பார்த்துட்டு ஒரே ஒரு வாட்டி வாசுதேவனை முறைச்சு பார்த்துட்டு வாசுதேவன் அப்படியே வெளியில போக ரேணுகாவை பார்த்து, இல்லைப்பா, நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். இந்த தலையில இடுப்புலையுமே பயங்கரமான வலி, இடுப்பில் போட்ட ஊசி என்னமோ மாதிரி இருக்குது, அதனால தான் நேரமாக வந்துட்டேன். ஏப்பா வந்துட்டு போகிறாரு? அதான்ப்பா, யூடியூப்பில் வீடியோக்காக வீடு வரைக்கும் வர விடாதப்பா, அதெல்லாம் தப்பாக போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா என்னமோ பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதே மாதிரி 2-3 வாட்டி பார்க்க ஒரு வாட்டி அந்த ஃபோட்டோஷாப்கே போய் அவர் வார்ன் பண்ணுறாரு. வார்ன் பண்ணும்போது, என்னங்க நானும் பார்க்குறேன், அவளும் உங்களுக்கு கண்டா பயப்படுறாங்க, நீங்களும் என்னமோ பெரிய பெத்த அப்பா மாதிரி அக்கறை காட்டிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தெரியுங்க, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு எந்திரிச்ச தாத்தா கோவத்தில், அவளோட வாழ்க்கை அவள் புருஷன் கூட நல்லபடியாக இருக்கணும், நான் பெத்த அப்பா மாதிரி தான், நீ தேவையில்லாமல் தலையிடாத, ஒருவேளை அதையும் மீறி தலையிட்ட அப்படின்னா உன் வீட்டுக்கும் தெரிய வைப்பேன், அவங்க வீட்லேயும் தெரிய வைப்பேன், எனக்கு அந்த பொண்ணு வாழ்க்கை ரொம்ப முக்கியம், அதனால் உனக்கு என்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது கிட்டத்தட்ட 1 வார காலமாக பயங்கர ப்ரெஷர் ஆயிடுது. ரேணுகாவை வார்ன் பண்ண, வாசுதேவனை வார்ன் பண்ண, வாசுதேவனுக்கும் தாத்தாவுக்கும் பயங்கரமான ஆர்கியூ ஆக பெரிய பிரச்சனை ஆயிடுது. அப்படி தான் அன்னைக்கு ஒரு நாள் வாசுதேவனுக்கும் தாத்தாவுக்கும் பெரிய ஆர்கியூமெண்ட் ஆகி ரோட்லேயே 2 பேரும் கத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலை யாருமே அங்கே இல்லை, அது வாசுதேவனுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக போயிடுது. அப்போ தான் வாசுதேவன் முடிவு பண்ணுறான், தாத்தாவை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு. தாத்தாவை போட்டு தள்ளிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை போட்டு தள்ளுறதுக்கான எல்லா பிளானும் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்ச எல்லா ஆட்களையும் கேட்டு பார்த்துட்டு கடைசியாக 2 பேர், அந்த 2 பேர்த்த பிடிச்சு அன்னைக்கு தாத்தாவை போட்டுடலான்னு முடிவு பண்ணுறான். தாத்தாவை கொல்றதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணறான். அப்படி தான் சாயங்காலம் வாக்கிங்காக 4 மணிக்கு வெளியில் வந்தவர் எங்கேயுமே போகாமல் வாசுதேவனை பார்க்க, வாசுதேவன்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போகிறாரு. வாசுதேவன்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போகவே வாசுதேவன் மெல்ல மெல்ல தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் தாத்தா தப்பிக்கணும்னு நினச்சா கூட அவரை இழுத்து அடித்து கொலை பண்ணுறாங்க. தாத்தாவை கொன்னதுக்கப்புறமா பாட்டிக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்க, பாட்டியும் கொல்லணும்னு முடிவு பண்ணுறாங்க. பாட்டியை கொல்லணும்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ரேணுகா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, அவள் பதறி போய் அழுக ஆரம்பிக்கிறாள். ஆனால் ரேணுகா இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தான் தாத்தாவும் பாட்டியும் கொல்லப்படுறாங்க. அதே ஆட்களை வச்சு பாட்டியை வீட்டில் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது தான் பாட்டி தாத்தா தேடிட்டு வர பாட்டியும் சிக்கி இறந்துடுறாங்க. ரேணுகா வெளியில் போயிட்டு வரதா சொல்லிட்டு எதர்ச்சியாக தான் கணவனுக்கு அப்புறமாவும் முன்னாடியே வரலான்னு பிளான் பண்ணி வீட்டுக்கு வந்த சிவகுமார் தாத்தா பாட்டியை தேடுன்னு தேட தாத்தா பாட்டி இல்லை. அதுக்கப்புறம் நடந்த எந்த விஷயம் தனக்கு தெரியாத மாதிரி ரேணுகா அமைதியாக இருந்துக்க, கொலையும் செய்யப்பட்டது எப்படியோ பிணங்கள் கடக்கவே அது கண்டுபிடிக்கப்படுது. எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா கண்ணில் கதன்னு தண்ணீரோடு நிற்கக்கூடிய சிவகுமார் பார்த்து, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுதான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே, சாதாரண ஒரு ஈர்ப்பு, சாதாரண ஒரு எச்சம், இதுக்காக உங்கள் மனைவினுடைய ஆசை காதலன், சாரி சார், ஒரு புருஷங்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, ஆனால் அவர் தான் இந்த கொலைகளை பண்ணது, அது உங்கள் மனைவிக்கும் நல்லாவே தெரியும், அதனால தான் உங்கள் மனைவியை நான் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சிவகுமார் எதுவுமே பேசாமல் அங்கே இருக்கக்கூடிய சேரில் உட்கார்றாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் தண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுக்க அதை குடிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து, ஒரு சின்ன விஷயம், கொஞ்ச நாள் இருக்குமா ஆசை காமங்கிறதெல்லாம், ஆனால் கட்டின மனைவியும் கணவனும், உங்களுக்குன்னு தனி குடும்பம் இருக்கு இல்லையா, என் கனவை என்னை சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, என் கனவை என்னை பார்க்க மாட்டேங்கிறாரு, என் கனவை என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு நினைக்கிறேன் நீங்கள், அதே விஷயம் வேற ஒரு ஆம்பளைட்டு கிடைக்கும்னு ஏன் முடிவெடுக்கிறீங்க? அந்த ஆம்பளை உங்கள் புருஷன் இல்லை இல்லையா? என்றைக்குமே ஒரு கணவன் தான் மனைவியை நோக்கி வந்ததுக்கு அப்புறமாவும் தான் மனைவி கணவன் ஒருத்தி வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த தேவையில்லாத ஆசாபாசங்களை தப்பான வழியில் காட்ட மாட்டாங்க. குடும்பங்கிறது அது கிடையவே கிடையாது. என்னைக்கானாலும் ஏதானாலும்
கணவன் மனைவிக்கு தான், மனைவி கணவனுக்கு தான். மூணாவது ஒரு ஆள் வந்தாங்கன்னா எப்படி ஆசைறுதல் மோகம் 30 நாளோ அந்த மாதிரி சீக்கிரமாக போயிடும். ஏன்னா அவங்க உன் கணவன் கிடையாது, அவங்க உன் மனைவி கிடையாது. ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, வயசான தாத்தா பாட்டிக்கு பின்னாடி அவங்க மனைவியும் கணவனும் தான் கூட வந்துட்டு இருப்பாங்க. வேற மூணாவது மனுஷங்க வரமாட்டாங்க. ஒரு எச்ச சந்தோஷத்துக்காக 2 கொலை பண்ணி இப்படி ஆயிட்டீங்களே, இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லும் பொழுதே சிவகுமார் அங்கிருந்து எந்திரிச்சு கண்ணை தொடச்சிட்டு நேராக வெளியில் போகிறாரு. அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐ ஏதோ பேச போக கிரிச்சந்திரன் தடுத்து வேண்டான்னு தலையாட்டுறாரு. கிரிச்சந்திரன் தடுத்த உடனே எஸ்ஐ அமைதியாக இருக்க சிவகுமார் வாட்டுக்கு போக ரேணுகா ஓடலான்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரேணுகாவை போகக்கூடாதுன்னு லேடி கான்ஸ்டபிள் ஒருத்தர் பிடிச்சி வச்சிடுறாங்க. சிவகுமாரோட மனநிலைமையை இப்போ யாராலையும் விளக்க முடியாது இல்லையா? கணவன் மட்டும்தான் துரோகம் பண்ணி பெண்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிற இந்த நேரத்தில் மனைவியும், ஒரு சில மனைவியும் இப்படி இருக்காங்க. ஆண் பெண் பாகுபாடு எங்கேயுமே கிடையாது, துரோகத்தில் மட்டும் எங்கே இருக்க போகுது? அதுக்கப்புறமா 2 பேத்துக்கு உரிய தண்டனைகள் வாங்கி கொடுக்கப்படுது. 2 பேத்தையும் ஜெயிலில் போடுறாங்க. தாத்தா பாட்டி இறந்ததுக்கான எல்லா விஷயங்களும் டாக்குமெண்டேஷனோட ஒப்படைக்க, தண்டனைகளும் ப்ராப்பராக கிடைக்க எல்லாமே க்ளோஸ் பண்ணப்படுது. தாத்தா பாட்டி வீட்டையும் பையன் தாம் பேரில் மாற்றிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 15 நாளில் அமெரிக்கா போயிடுறாரு. அவங்க 2 பேரும் இறந்ததுனால பிரபுக்கு எந்த விதமான விஷயம் கிடையாது. ஒரே ஒரு சந்தோஷம், எல்லா ப்ராப்பர்ட்டியும் பிரபு மேலே வந்துருச்சு. கொலைக்கான காரணங்களும் தெரிஞ்சிச்சு. கொலை செய்யப்பட்டவங்க 2 பேத்தினுடைய கொலையாளிகளை தெரிஞ்சு கூட பிரபுக்கு அது பெருசாக தெரியல. இந்த கேஸ் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணப்படுது. எப்படியாவது ரேணுகாவை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய தாத்தாவுக்கு கடைசியில் மரணம் தான் நிகழ்ந்துருச்சு. அது கூட சேர்ந்து பாட்டிக்குமே. உயிருக்கு உயிராக அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டவங்களை கொலை செய்யறதுக்கு மனசு எப்படி தான் வந்துச்சோன்னு பல கேள்விகள் ரேணுகா மேலே திணிக்க தான் படுது. ஏன் பெத்த அம்மா அப்பா இறந்தா கூட பரவாயில்ல, தனக்கு சொத்து வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அம்மா அப்பா கொலையை பற்றி எதுவுமே கண்டுக்காம சொத்தை எல்லாத்தையும் தான் பேரில் எழுதிட்டு போயிட்டு கூடிய பிரபுவை பார்க்கும் பொழுது ரேணுகாவும் வாசுவும் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லையோன்னு தோணுது. இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட சிந்தனை பெட்டகத்தை சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர், நிகழ்வு, காலம், கதாபாத்திரம், கருத்து எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. இந்த கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கதையாகும். கணநொடி சிதறல் கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதையாகும். யாரையும் எதற்காகவும் மையமாக கருதப்பட்டது கிடையாது. மறுபடியும் வேறு ஒரு கதையில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.